சில நெருக்கத்தில் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? நம்ம கேட்கணும், அவர் தரணும். ஹல்லேலூயா. நமக்கு நெருக்கம் வரலைன்னா கேட்க மாட்டோம். ஹல்லேலூயா. சிஸ்டர் சொன்னாங்க, சைடில் பில்டிங் வந்து எழும்பிட்டு இப்போ கேட்குறது ஜாஸ்தி ஆகிட்டா. ஆமாம், நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டு அருளே. ஆமே ஆமே. நம்ம கேட்கணும், அவர் தரணும். அதுக்கு தான் என்ன தந்திருக்கிறா? நெருக்கம். அப்போ தேவன் அனுமதிக்கிற நெருக்கத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. இந்த மீட்டிங்காக ஜெபித்த போது கர்த்தர் நினைவிலே வைத்த ஒரு வார்த்தையை நான் சொல்லி ஜெபிக்கிறேன். எசேக்கியேல் 47வது அதிகாரம், எசேக்கியேல் 47 அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு, கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அந்த மைக் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகும். இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய், எல்லாரும் சொல்லுங்க, புறப்பட்டு போய், அடுத்து ஓடி பாய்ந்து விழும். புறப்பட்டு போய் ஓடி பாய்ந்து அடுத்து விழும். ஹல்லேலூயா. ஆமென். ஆனிவர்சரி அன்னைக்கு எழும்புவாயின்னு கர்த்தர் வார்த்தை தருவார்னு பார்த்தா, ஆமென், விழுவேன்னு வார்த்தை தராரு. கர்த்தர் விழுவேன்னு வார்த்தை தந்தா அது ஆசீர்வாதம் தான். ஆமென். தண்ணீர் ஓடி எங்கே தான் என்னதான் செய்யும்? விழதான் செய்யும். தண்ணி விழுவது தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. மழை வந்து விழதான் செய்யும். ஆமென். நல்ல கவனமாக கேளுங்க, கொஞ்சம் ஹைஸ் கம்மி பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நதியை வந்து ஜீவ நதியாக ஆவியானவருடைய ஆளுகையை முக்கியப்படுத்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆலயத்திலிருந்து இந்த நதி புறப்படுகிறது என்று 1வது வசனம் முதல் நம்மால் பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38, 39 வசனங்களிலே, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். கர்த்தருக்கு மகிமை. இந்த நாளிலே பேச போகிற வார்த்தை இதுதான். நமக்குள்ளிருந்து இந்த நதி புறப்படுகும் என்றால் நாம் தேவனால் நடத்தப்படுகிற அனுபவத்தை தான் இந்த நாளிலே நாம் செய்தியாக கேட்க போகிறோம். ஒரு நதி வந்து எங்க போய் சேர்ந்தா அது சக்சஸ் தெரியுமா? கடல்ல போய் சேர்ந்தா அது சக்சஸ். அதே போல ஒரு தேவப்பிள்ளை என்றல்ல, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய கடல் கிறிஸ்து. ஹல்லேலூயா. நமக்குள்ள இந்த நதி புறப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளே ஒரு விசுவாசத்தை என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? துவக்கி இருக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி புறப்பட்டு ஓடி பாய்ந்து, ஆமாம், இந்த நதி போய் கடல்ல விழுறது வரைக்கும் இந்த நதிக்கு இளைப்பாறுதலே கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது போய் அதுக்கான இடத்துல விழுறது வரைக்கும். அதுபோலதான் நமக்குள்ளே கிறிஸ்துவின் ஓட்டம் துவக்கப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்துவில் முடியும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும் என்று. நம்முடைய ஓட்டம் கிறிஸ்துவுக்குள் முடியும் போது நம்முடைய வாழ்க்கை மகிமையாக மாறும். ஹல்லேலூயா. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடியால் அவருக்கு ஒப்பாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ ஒரு மேன்மையான வாழ்க்கை இயேசு நமக்கு தந்திருக்கிறார் தெரியுமா? இன்னைக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார் என்றா இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை மகிமையாய் தான் முடியும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த
இந்த 47வது அதிகாரத்திலிருந்து ஒரு 5 காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நல்ல கவனமாய் கேளுங்கள். 1, இந்த நதியை, இந்த தண்ணீரின் அளவு அளக்க ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு எல்லாம் இந்த வேத பகுதி நல்லா தெரியும். வசனமாக படித்தோமோ இல்லையோ, பாட்டாக ரொம்ப பாடியிருக்கிறோம். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு, அவ எல்லாருக்குமே தெரியும். போதும், ரைட், அழகாக பாடுறீங்க. ஆமாம், நீங்கள் பாடுறத பார்த்தா மைக்கை வச்சுட்டு நீங்கள் பாடுறதையே கேட்டுட்டு இருக்கலாம் போல இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். அப்போது அளக்கும்போது, முதல்ல அளக்கும்போது எவ்வளவா? அந்த கணுக்காலுக்கு எவ்வளோ அளந்தாங்க தெரியுமா? கரெக்ட் தான். எவ்வளோ அளந்தாங்க? 1000 முழம் அளந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கணுக்கால் தான். இங்கே தான் எல்லாருமே டவுன் ஆயிரும். ஆண்டவரே, உலக கணக்கு, உலகம் நம்மளை கவர்றதே, நீ 1000 கொடுத்தால் உனக்கு 2000 கிடைக்கும், நீ 10,000 கொடுத்தா உனக்கு 1,00,000 கிடைக்கும். இங்க என்னடானா 1000 அளந்தாலும் கணுக்கால். ஆமே. அடுத்து என்ன அளவு? முழங்கால். அடுத்து இடுப்பளவு. அடுத்து கழுத்தளவு, நீச்சல் ஆழம். அப்போ ஒரு காரியம் இங்கே தெளிவாய் தெரிகிறது. தேவனால் ஒருவன் நடத்தப்படுவான் என்றால் அவனுடைய ஆரம்பம் அற்பமானாலும் அவனுடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். அதை பாடினோம். அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே. ஆமே. இன்னைக்கு ஃபஸ்ட்டாக இந்த சர்ச்சுக்கு வரவங்களுக்கு இவ்வளோ கூட்டத்தை பார்த்தா எப்படி தோணும் அப்படின்னா, சின்ன சர்ச் அப்படி தோணும். ஆனால் இந்த ஊழியம் அவங்க ஆரம்பித்ததை கேட்டு பாருங்க, இது அவங்களுக்கு பெரிய சர்ச்சாக இருக்கும். ஆமாம். எப்போவுமே நம்ம எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து நம்மை தேவன் இப்பொழுது நிறுத்தி இருக்கிற நிலையை பார்க்கணும். சவுலுக்கும் தாவீதுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, சவுல் தன்னை நிறுத்தப்பட்ட நிலையிலிருந்து பார்க்க ஆரம்பித்து விட்டான். அதனால என்னாச்சு தெரியுமா? அவன் மற்றவங்க கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு 1000 கொடுத்தாங்க, தாவீதுக்கோ 10,000 கொடுத்தாங்க. ஏனென்றால் அவன் எடுக்கப்பட்ட நிலையை பார்க்கல. அவன் எங்கிருந்து எடுக்கப்பட்டான்? சவுலே, நீ காணிக்க கூட கடன் வாங்கி போட்டவன், ஞாபகம் இருக்குதா? சவுல் ஸ்டோரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ அவர் யார் தெரியுமா? இஸ்ரவேலுக்கு ராஜா. இவனுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? சாமுவேலை பார்க்க போனோம். காணிக்கைக்கு காசு இல்லாததுனால மீட்டிங் வராமல் இருந்த ஆள் தான் யாரு? சவுல். நான் நம்ம லாங்குவேஜில் சொல்கிறேன், அப்போ தான் புரியும். ஐயே, நம்மளே சொல்லிட்டு இருக்கிறாங்களே நமக்கு தோணும். ஆமாம். காணிக்கைக்கு, அதனால் அவர் சொல்கிறார், சவுல் கூட இருக்கிற வேலைக்காரர் சொல்கிறார், இங்கே ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர்கிட்ட போனால் அவர் நமக்கு எல்லாத்தையும் சொல்லுவார். சொல்ல, ஐயோ நம்ம வெறுமையாக போக முடியாது, நம்ம இன்றைக்கி மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணிடுவோம், அடுத்த அனிவர்சரிக்கு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது வேலைக்காரன் சொல்ல, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது அப்படி சொல்லிட்டு காசை கடனாக கொடுக்கல, கையில் கொடுக்குறான். இதுதான் சவுலுடைய ஆரம்பம். ஆனால் சவுல் உயர்த்தப்பட்ட போது தன்னுடைய ஆரம்பத்தை மறந்து விட்டான். சவுலை போல ஒரு ஆரம்பம் யாருக்கு தெரியுமா? தாவீதுக்கு. தாவீது கழுதைக்கு பின்னாக நடந்தவன். இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, சவுல் உயர்த்தப்பட்டதும் தான் கழுதைக்கு, தாவீது ஆடுகளுக்கு பின்னாக நடந்தவன். சவுல் உயர்த்தப்பட்ட போது தான் கழுதைக்கு பின்னாக நடந்ததை மறந்து விட்டான். ஆனால் தாவீது தன்னுடைய கடைசி வரை தான் எங்கிருந்து எடுக்கப்பட்டவன் என்பதை மறக்கவே இல்லை. அதனாலதான் தாவீது அடிக்கடி பயன்படுத்தும் வார்த்தைகளில் ஒன்று, நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தாவீது சங்கீதங்களிலே தன்னை ராஜாவாக எங்கேயும் பாடினாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் தான் எடுக்கப்பட்ட நிலையெல்லாம் சொல்லுவார். பயங்கரமான குழியில் உளையான சேற்றில் இருந்து என்னை தூக்கி எடுத்தார், ஆட்டு தொழுவத்தில் இருந்து எடுத்தார். ஆமென். சில பிரவாகத்திலிருந்து, உயரத்திலிருந்து கை நீட்டி சில பிரவாகத்திலிருந்து எடுத்தார். மரண வாசலில் இருந்து எடுத்தார். எடுத்தார் 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 எடுத்தார். ஓ, ஆரம்பம் அற்பமானது. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? சகரியா 4 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்தை கட்ட யார் வாரா அப்படின்னா செருபாபேல் வரா. தடைய பார்த்தா பெரிய பர்வதம். பெரிய பர்வதமே நீ ஏமாத்திர, செருபாபேலுக்கு முன்பதாக
சமபூமியா அப்படி அப்படி அவன் என்ன அவன் கொண்டு வரான்னு பார்த்தா ஒரு கல், ஒரு கையில கல், இன்னொரு கையில நூல். மொத்தம் சர்ச்சு கட்டுறதுக்கு நம்ம ஆளு எதோட வராரு? ஒரு கல்லோட ஒரு நூலோட. அற்பமா, அங்கதான் ஆண்டவர் சொல்லுவார், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார சட்டை பண்ணலாம்? செருபாபேல் உன்ட என்ன இருக்கு? ஒரு கல்லு, ஒரு நூல். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கல்லு, யார சட்டை பண்ணலாம்? இப்போ சொல்றார், ஒரு கல்லு தானே இருக்கு. ஆமாண்டவரே, அதற்கு கிருபை உண்டாவதா? வேற என்ன இருக்கு? ஒரு நூல் தானே இருக்கு. கர்த்தருடைய மொத்த பார்வை அந்த ஒத்த நூல்ல இருக்கு. ஆமென். அவருடைய பார்வையும் அவருடைய கிருபையும் இருந்தா, ஹalleluya, எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், எந்த பாதையையும் தாண்டிடுவேன். கைகளை தட்டி, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், உங்க கரம் இருக்க பயமில்லை. நல்ல கையை தட்டி பாடுவோம். உங்க கரம் இருக்க பயமில்லை. ஆமென். உங்க கரம் இருக்க, ஹalleluya, உங்க கரம் இருக்க. ஆண்டவரே, நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். இன்னைக்கு உங்ககிட்ட என்னங்க இருக்கு? ஒரு கல்லு. இதோட ஜாஸ்தியா தானே உங்கள்கிட்ட இருக்கு. ஆமாம். ஆண்டவர் என்கிட்ட அவங்கள்ட்ட ஒரு லாரி கல் இருக்கு. ஆண்டவர் என்கிட்ட ஒரே ஒரு கல் இருக்கு. இப்படி பார்க்காதீங்க. ஆண்டவர், இந்த ஒத்த கல் இருந்தாலும் இது மேல கிருபை உண்டாகுமாடா? இந்த ஒத்த நூல், உங்க 7 கண்களும், 7 கண்ணுன்னு ஆண்டவருக்கு 7 கண்ணு அப்படி இல்லை, 7 நாளே பூரணம். இந்த மொத்த பார்வையும், மொத்த பார்வை. இப்போ பாருங்க, நான் உங்க முன்னாடி இருந்து பேசிட்டு இருக்கிறேன். என்னுடைய மொத்த பார்வை உங்க மேல விழாது. நான் இப்படி இப்படி பார்த்து பார்த்து பேசிட்டு இருப்பேன். சிலர் பார்வையிலேயே படமாட்டாங்க. ஆனால் கரெக்டாக அந்த கொட்டாய் வரும்போது தெரியும், அதில் நம்ம தூக்கிறோம். அதனால பார்வையில் படமாட்டாங்கன்னு சொல்லி 3வது வானத்துக்கெல்லாம் போகக்கூடாது. ஆமாம். ஆனால் ஆண்டவருடைய அந்த 7 கண்களுன்னு என்ன தெரியுமா? மொத்த பார்வையும் அந்த ஒத்த நூல்ல. அதுவும் எப்படி பார்க்குறாரு தெரியுமா? சந்தோஷமாய், சந்தோஷமாய். ஹalleluya. நான் வந்து +1 படிக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு சன்னின்னு ஒரு ஸ்கூட்டர் உண்டு. இப்போ அது கிடையவே கிடையாது. பழைய ஆட்களுக்கு தெரியும் சன்னி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வண்டியை நம்ம வந்து அதுக்கு முன்னாடி சத்தமாக சிரிச்சாலே அது உடஞ்சி விழுந்துடும். அப்படிப்பட்ட ஒரு வண்டி. அப்போ என் கூட படிக்கிற ஒரு ஃப்ரெண்டு, அவன் வந்து Yamaha RX 100 வச்சுருக்கிறான். அவன் அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறான். ஸ்கூல் முடிச்சுட்டு நான் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். அப்போது அவன் பின்னாடி நின்று நான் வேணும்னு ஹார்ன் அடிக்கிறேன். அந்த ஹார்ன் சவுண்டை வந்து நம்ம காதுக்குள்ளே அந்த ஹார்ன் எடுத்து வச்சா தான் கேட்கும். நான் அவன் பின்னாடி நின்று ஹார்ன் அடிக்கிறேன். அவன் எங்கேயோ யாரோ கூப்பிடுறது மாதிரி இப்படி இப்படி திரும்புகிறான். திரும்பி கடைசியில் இப்படி திரும்பி என்னை பார்த்துட்டு என் வண்டியை பார்த்துட்டு இப்படி ஒரு சிரிச்சா பாருங்க. எனக்கு இன்னும் மறக்கலை. இப்படி தான் இருக்கும் நம்முடைய ஆரம்பம் அநேகருடைய பார்வைக்கு. நம்முடைய ஆரம்பம் அநேகருடைய பார்வைக்கு. ஆனால் அது அற்பமான ஆரம்பம். ஆண்டவரால் நடத்தப்படும் போது நிறைய பேர் இந்த ஆரம்பத்திலே ஆண்டவரை விட்டு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 1000 முழம் அளந்தோம் நீங்க. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு பார்த்தா ஒரே ஒரு கையளவு மேகமா. அதுவும் ஆமேன், தலை வந்து முழங்காலில் படுற அளவுக்கு பெண்டாகி எலியா. யாராவது அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? நான் ட்ரை பண்ண மாட்டேன். அப்போ அவர் எந்த அளவுக்கு அவருக்கு ப்ரேயர் லைஃபே அதான். அப்படி ஜெபம் பண்ணும் போது கூட இருக்கிறவன்ட்ட கேட்குறாரு, ஏதாவது தெரியுதா பாரு. சார் ஒரு கையளவு மேகம் தெரியுது, கிளம்புன்ட்டார். ஆமாம், ஆரம்பம் அற்பமாய் தான். ஆனால் அவன் வந்து நம்பிக்கையா இருக்கிறது தெரிகிற கையளவு மேகத்தில் அல்ல, ஏற்கனவே கேட்கப்பட்ட பெருமழை நிறைச்சல். ஹalleluya. ஏன்னா ஆண்டவர் ரேமா கொடுத்திருக்கிறார், வார்த்தை கொடுத்திருக்கிறார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார சட்டை பண்ணலாம்? ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு தேவனால் நடத்தப்பட தேவ சமூகத்தில் அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்கும் தான் கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறது பிறர் பார்வைக்கு ஒண்ணுமே இல்லாதது போல இருக்கலாம்.
அதற்கு கிருபை உண்டாகும் போது, அதன் மேல கர்த்தருடைய பார்வை படும் போது, தடையா இருக்கிற பர்வதம் செருபாபேலுக்கு முன்பாக ஒன்றுமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து உலகம் சொல்லலாம், நீ எம்மாத்திரம் எம்மாத்திரம் எம்மாத்திரம். இன்னையில இருந்து தடையை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க, ஏ பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்ம ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து சந்ததியாய் வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்து பிள்ளை. அந்த வாக்குத்தத்தத்து பிள்ளை ஆண்டவர் எப்படி பிளஸ் பண்ணார் தெரியுமா? ஈசாக்கு வர வர. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வர வர சொல்லுங்க. வர 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 வரதான் ஆசீர்வாதம். வர வர அப்படிதான். வர வர. உன் தகப்பனாகிய ஆபிரகாமை உன்னை பெற்ற சாராளை நோக்கிப்பார். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக. அவன் ஒருவனாயிருக்கையில் இன்னைக்கு இஸ்ரவேல்ல ஏதாவது ஒரு எலை செஞ்சா கூட வேர்ல்டு நியூஸ். ஆமென். வேற எங்க என்ன நடந்தாலும் நியூஸ்லயே வராது. இஸ்ரவேல் கன்னியாகுமரி மாவட்டத்தை போல ஒரு அவ்வளவுதான் இருக்கும் மொத்தம். ஆமென். அங்க ஒரு இலை அசைந்தால் கூட வேர்ல்டு நியூஸ். என்ன நேம்? இதனுடைய ஆரம்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன், நான் அவனை. அவ்வளவுதான். அவன் ஒருவன், நான் அவனை. அவ்வளவுதான். அந்த ஒருவனுக்கு ஈசாக்கு கொடுத்தார் ஒரு பிள்ளை. ஈசாக்கு எத்தனை பிள்ளைகளை கொடுத்தார்? 2 பிள்ளைகளை கொடுத்தார். அதுல யாரை தெரிந்தெடுத்தார்? யாக்கோபு. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள் கொடுத்தார்? 12 பிள்ளைகளை கொடுத்தார். 1 ஆச்சு, 1 அடுத்து 2 ஆச்சு, 2 அடுத்து 12 ஆச்சு. இந்த 12 பிள்ளைங்க. யாக்கோபு இப்பொழுது பஞ்ச காலத்தில் எகிப்துக்கு வருகிறார். எகிப்துக்கு வரும்போது எத்தனை பேர் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 70 பேர். 70 பிளஸ் யோசேப் ஃபேமிலி ஒரு 75 பேர் வச்சு 74 பேர் வச்சுக்கோங்களேன். இதான் 1 2 ஆச்சு, 2 12 ஆச்சு, 12 74 ஆச்சு. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது எத்தனை புருஷர்கள் இருந்தார்கள் தெரியுமா? 6. இது என்ன கணக்கு? இதுவரை நம்ம கணக்குக்குள்ள வந்துட்டு இனி கணக்கு தாண்டி போகும். ஆமென். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இப்போ 6 லட்சம் புருஷர்கள்னா அவருடைய மனைவிகள், பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து மோசையால் நடத்தப்படும் போது ஒரு வனாந்திரத்தில் வழியில் நடக்கும்போது மோசை அப்படி நிற்கிறார். நின்றுட்டு அப்படி திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்து சொல்றார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு. கர்த்தருடைய வார்த்தையை நம்புறவங்க மட்டும் சத்தமா ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாராளையும் நோக்கிப்பார். எங்கிருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்தரே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. கைகளை தட்டி பாடுவோம். குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் சத்தமா ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா. ஒரு செத்த கற்பத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ப முடிகிறதா? தேவனால் நடத்தப்படும் போது நம் பாடணுமே, ராஜா நீ செய்த நன்மை என் திராணிக்கு மேலான. இந்த பாட்டு ஆண்டவர் தரும்போது கோயம்புத்தூரில் ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அங்கே வச்சு தான் ஆண்டு அந்த பாட்டை கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, நான் மினிஸ்ட்ரியுடைய
ஆரம்பத்தை ஆண்டவர் நினைவில் கொண்டு வந்தான். அப்போல்லாம் யாரும் இல்லாத டைம் சர்ச்சில் வந்து நிற்பேன் மேடையில். என்னன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ நின்று இப்படி ஏதோ 100 பேருக்கு முன்னாடி வர்ஷிப் நடத்துறது போல, 100 பேர் நம்ம செய்தியை கேட்டு ஆமேன்னு சொல்கிறது போல, அப்படியெல்லாம் விசுவாச கண்ணெலாம் கிடையாது, கற்பனை கண். சின்ன பிள்ளைங்க சின்ன வயசில் அப்படி தனியாக இருந்து அவங்க ஒரு ட்ரீம் வேர்ல்டில் விளையாடிட்டு இருப்பாங்கல்ல. சிலர் கையில் கன்று கிடச்சுன்னு வைங்களேன், அவங்களே போலீஸ் ஆயிடுவாங்க. சின்ன பிள்ளைங்க கையில் கன் வாங்கி கொடுங்க, அவங்களே திடீர்னு நம்மளை ஷூட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம செத்தது மாதிரி நடிக்கணும், இல்லைன்னா கண்ணாலே அடிப்பாங்க. அதே போல் நான் அப்படி பண்ணதை யாராவது பார்த்துட்டாங்கன்னா சிரிப்பாங்க. அப்படி இருக்கும், எனக்கே சிரிப்பாக இருக்கும் நான் பண்ணுறதை பார்த்தா. ஆனால் ஒருத்தர் மட்டும் அதை ரசித்தார். ஆமென். கர்த்தர் எவ்வளவு பெரியவர். அற்பமான ஆரம்பத்தினாலே யாரை செட்டை பண்ணலாம்? ஆண்டவரே, உம்முடைய நடத்துதலுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும்போது அவர் எடுத்ததுமே எட்டாத உயரத்திலெல்லாம் தூக்கி வைக்க மாட்டார். முதல்ல கணுக்கால் அளவு. இன்னைக்கு இங்கே தான் நிறைய பேர் சோர்ந்து போறான். இயேசு கிறிஸ்து ஊரூரா கால் கடுக்க நடந்து ஊழியம் செய்கிறார். போற இடத்துலலாம் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணிட்டே போறார். அவர் சீஷர்கள் அவரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்பாங்க, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா அப்படின்னு கேட்பாங்க. இது ஆரம்பம். யாருடைய மினிஸ்ட்ரி நான் சொல்லிட்டு இருக்கிறேன் தெரியுமா? ஜீசஸுடைய மினிஸ்ட்ரி. அவர் எப்படி அவருடைய ஆரம்பமே எங்க இருந்து நினைக்கிறீங்க? வனாந்திரம். அவருடைய ஆரம்பமே எங்க இருந்து நினைக்கிறீங்க? பலத்த சோதனை. அவருடைய ஆரம்பமே எங்க இருந்து நினைக்கிறீங்க? மிகுந்த பசி உண்டாயிற்றுன்னு பைபிள். அவருக்கு பசி, பட்டினி, வனாந்திரம், வெறுமை, ஒருவர் கூட கூட இல்லை. இதுதான் ஆரம்பம். அந்த மினிஸ்ட்ரியில தான் 12 பேர் முதல்ல வராங்க, அப்புறம் 70 பேர் வராங்க, அப்புறம் 120 பேர் வராங்க, அப்புறம் 3000 பேர் வராங்க, அப்புறம் 5000 பேர் வராங்க. அந்த மினிஸ்ட்ரியில தான் இந்த ஜீசஸ் ஃபயர் மினிஸ்ட்ரிஸும் இருக்கிறது. நம்ம எல்லாருமே இருக்கிறோம். வர வர விருத்தி. எல்லாரும் சொல்லுங்க, வர வர விருத்தி. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நிற்க வைத்திருக்கிறார். உங்க கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை வைத்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? சாரிபாத் விதவன் கையில் என்ன இருக்குது? கொஞ்சம் மாவும் எண்ணெய் இருக்கு. அந்த கொஞ்சத்தை சாரிபாத் விதவை எப்படி பார்க்குறா தெரியுமா? சாப்பிட்டு சாக போறேன். எலியை எப்படி பார்த்தாரு தெரியுமா? சாப்பிட்டு வாழ போறேன். ஹல்லேலூயா. ஒரே ஐட்டத்தை 2 பேர் வித்தியாசமா பார்க்குறாங்க. ஆமென். அதே கொஞ்சம் மாவு தான். கர்த்தர் எலியா கிட்ட என்ன சொல்லி அனுப்புவார் தெரியுமா? உன்னை போஷிக்கும்படிக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அப்போ எலி அங்கே வர்றதே எதுக்கு? ஏற்கனவே வாழ்ந்த இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வாழ்வதற்காக வரோம். ஆனால் இந்த அம்மா அந்த கொஞ்சத்தை எப்படி தெரியுமா பார்க்க போறாங்க? இதுவும் போச்சுன்னா மொத்தமா போச்சு. ஆமாம். எலி எப்படி பார்க்குறா தெரியும்? இது மட்டும் கிடைச்சுன்னா மொத்தம் கிடைக்கும். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் உங்களுக்கு ஒன்றும் இல்லாம இருக்கலாம், ஆனா இன்னொருத்தங்க பார்வைக்கு அது விலையேற பெற்றது. இன்னைக்கு நான் வாழும் வாழ்க்கை இருக்குல்ல, இது எத்தனையோ பேருடைய கனவு தெரியுமா? நீங்க சொந்த வீட்டில் இல்லாம இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு கூடாரத்துக்குள்ள உங்களை வச்சிருக்கிறார் தெரியுமா? எத்தனை பேருக்கு அந்த மறைவு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் அந்த மறைவு இல்லாம மழை பெஞ்சா நனைஞ்சிட்டே உட்கார்ந்து இருக்கணும். எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க நம்ம ஊர்ல. நார்த் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஊர்ல ஊழியத்தை முடிச்சுட்டு அங்க இருந்து ஏர்போர்ட் போனோம்.
அப்போது காருக்காக வெயிட் பண்ணிவிட்டு வெளியே நிற்கிறோம். நான் அந்த பாஸ்டர் அவருடைய வருத்தமான சூழ்நிலையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாரு, கேட்டுகிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த வழியாக ஒருத்தர் அப்படி வரார், ஹிந்தியில் ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் கேட்டு அப்படி வரார், வயசானவர். அப்போ இவர்கிட்ட கேட்குறாரு, என்ன கேட்குறாரு அப்படின்னா, எனக்கு ஒரு பன்னு வேணும், அது 5 ரூபா, எனக்கு ஒரு 5 ரூபா கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட ஹிந்தியில் கேட்குறாரு. பாஸ்டர் வந்து பயங்கரமான சோக கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே பாக்கெட்லேருந்து என்ன பண்ணுறாருன்னா 5 ரூபா எடுத்து கொடுக்குறாரு. அந்த 5 ரூபா கொடுத்ததும் அவருடைய சந்தோஷம், அந்த 5 ரூபா வச்சு 5 மாடி பில்டிங்லாம் வாங்க முடியாது. பன்னு பாக்கெட்டு பெரிய 5 பன்னு கூட வாங்கி ஒரு பன்னு வாங்கலாம். ஆனால் அந்த 5 ரூபா கிடைச்சதும் அவர் அவ்வளோ சந்தோஷமாக ப்ளஸ் பண்ணிகிட்டே போகிறாரு. அப்போ அந்த பாஸ்டர் சொல்கிறார், பாஸ்டர் இந்த 5 ரூபா இவ்வளோ நேரம் என்கிட்ட தான் இருந்தேன், ஆனால் என் முகத்தில் ஒரு சந்தோஷமும் இல்லை, எனக்கு ஷேமாக இருக்குது பாஸ்டர் அப்படின்ட்டார். சில டைம் நம்மளை திருத்துறதுக்குன்னே சிலர் வருவாங்க. அவரை பாருங்கள் பாஸ்டர், இந்த 5 ரூபா வச்சு அவரே சொல்கிறார், இந்த 5 ரூபா வச்சு அவருக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஒரு பன்னும் 10 தெரியாது. ஏன்னா பசியில் இருக்கிறவங்களுக்கு பன்னும் பத்தாது, கல்லும் பத்தாது. சிலர் விளம்ப வர ஆட்களே விழுங்குறது போல இருப்பாங்க. ஆனால் அவர் எவ்வளோ சந்தோஷமாக போகிறார். இந்த 5 ரூபா இவ்வளோ நேரம் என் பேக்கெட்டில் தான் இருந்துச்சு. எலியா பார்த்தார், என்னம்மா சாகவா போகிற, ஆண்டவர் அனுப்புகிறார் உன்னை போஷிக்க முடியும். ஆண்டவரை பார்த்தீங்களா, ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா, ஊழியக்காரரை விசுவாசிக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார், விசுவாசிகளை ஊழியக்கார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார். இதான் ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும் எலியா கிட்ட, எலியாவே அங்கே ஒரு பிள்ளை பாவம் கஷ்டப்படுறான், ஒரே பையனை வச்சுட்டு, நீ என்ன பண்ணு, நீ போனா அவளுக்கு ஏதாவது நன்மையாக இருக்கும். அப்படியே சொன்னார். இல்லை, உன்னை போஷிக்கும்படிக்கு நான் விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அப்போ எலியா எப்படி தெரியுமா வந்திருப்பார், வரும்போதே இப்படி பார்த்துட்டு வந்திருப்பார். எப்படி பார்த்துட்டு வந்திருப்பார், இப்படி பார்த்து, ஏன் இப்படி பார்த்துட்டு வந்திருப்பார் தெரியுமா, என்ன போஷிக்கன்னா குறையாம 2 மாடி வீடாவது இருக்கணும். இப்படி பார்த்துட்டு இங்கே பில்டிங் ஒன்றும் இல்லையே, இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி கால் தட்டி நிற்கிறார். ஏன்னா ஒரு அம்மா குனிஞ்சிருந்து வேற என்னம்மா, ஆண்டவர் பார்த்தாரு, இதுதான் ஆண்டவரே, அவ கையில் 3 விறகு கூட இல்லை, மொத்தம் 2 விறகு தான், தனக்கு ஒன்று தன் பையனுக்கு ஒன்று அடையாளமா. அவகிட்ட இருக்கிற கொஞ்சம் மாவை சுடுறதுக்கு எத்தனை விறகு போதும், 2 போதும். இவர் சொல்றாரு, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. சிலர் அப்படி தான் கொஞ்சம் தண்ணியில தான் தொடங்குவாங்க. தண்ணியை சிஸ்டர் ஏதாவது தண்ணி இருந்தால் கொடுப்பீங்களா, ஓகே, அதில் கொஞ்சம் சூடாக்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஓகே, அதில் அப்படியே கொஞ்சம் தேயிலையும் அப்படியே போட்டிங்கன்னா. எலியா சொல்கிறார், கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணி போகும்போது அப்படியே 2 சுட்டு கொடு. அது நானும் பிள்ளையும் புசித்து சாகுது. நீ எப்படியும் சாகுதானே போகிற, அது சாப்பிடாமலே சாகடி, முதல்ல அதை எனக்கு கொண்டு வா. ஆமென். தேவன் பார்க்கிற பார்வை வேற. இன்னைக்கு தேவன் பார்க்கிறபடி நாம பார்க்க பழகிட்டோம்னா, இன்னைக்கு தேவன் தந்த வாழ்க்கைக்காக நம்ம அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேவன் பார்க்கிறபடி. எத்தனை பேருக்கு ரீகன் கோமஸ் அண்ணனை தெரியும்? எந்த கண்மலையானவரை இந்த பாட்டெல்லாம் பாடியிருக்கிறாங்க. அந்த அண்ணன் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க, நீர் தந்த இந்த வாழ்வுக்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன், ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன். அந்த அண்ணனை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், வீல் சேர்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மைக்க கூட ஒழுங்கா அப்படிதான் வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பாடுறாங்க தெரியுமா, நீர் தந்த இந்த வாழ்வுக்காக என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன், சிரந்தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் நீட்டி சிரம் வைத்து ஆசீர்வதி. நீங்க தந்த இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். அவங்க வரும்போது 4 பேராவது அவங்க கூட வரணும், அவங்கள தூக்கி உட்கார வைக்கிறதுக்கு. அவங்கள பார்த்து யாராவது ஐயோ பாவம் இப்படி பரிதாபப்பட்டு அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க மீட்டிங்லாம் இருக்கும்போது சொல்ல, என்ன யாரும் பரிதாபம் பார்க்கக்கூடாது, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு அவங்கள கர்த்தர் உலகமெங்கும் பயன்படுத்துகிறார். அவங்க போக முடியாத இடத்துல அவர்கள் பாடல்கள் எல்லாம் போகுது.
கர்த்தர் எவ்வளோ ஒரு வாசனையான பாத்திரமாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைக்காக நன்றி உள்ளவங்களா இருங்க. இந்த அற்பமான ஆரம்பம் தான் எல்லா பார்வையிலும் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் தலை கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அது கர்த்தராலே ஆயிற்று. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சி, அந்த சிறு பூச்சி அப்படி கை பிடிக்கிறார் பாருங்க. சிறு பூச்சியை சிறு கூட்டமாக்குறார். சிறு கூட்டத்தை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறார். ஹல்லேலூயா. அவனா இவன் அப்படி கேட்க வைக்கிறவர். இவனாவ என்ன ஆண்டவர். ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு உங்க ஆரம்பம் தான் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய வேதனையாவே இருக்குல்ல. தேவ பிள்ளைகளை வனாந்தரமான சூழ்நிலையில் நடத்தப்படுகிறீர்களா? இதை முடிவாய் பார்க்காதீங்க, இதை ஆரம்பமாய் பாருங்க. ஆமென். மோசே தான் ஒரு சங்கீதம் எழுதுறாரு, சங்கீதம் 90. அதுல என்ன எழுதுறாரு தெரியுமா? மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. இப்போ கர்த்தர் அக்கினியில முச்சடியில கர்த்தர் எழுந்தருளுகிறார். மோசைக்கு தரிசனமாகிறார். எதுக்கு தெரியுமா? அடக்காராதனை நடத்தவா? இல்லை, மோசை இனிதான் உனக்கு ஆரம்பம்னா. நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கிற இடத்துல அவர் கமா போட்டு கொண்டு போயிட்டே இருப்பார். அற்பமான ஆரம்பத்தின் ஆளை யார் அசட்டை பண்ணலாம்? யார் அசட்டை பண்ணலாம்? ஆமே, துவங்கிறது கர்த்தரானால். என் ஆண்டவருடைய பெயர் ஆதியும் பாதியும் அல்ல, ஆதியும் அந்தமுமானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமன். இந்த அற்பமான ஆரம்பம் சம்பூரணமாய் மாறும். சத்தமா சொல்லுங்க. இந்த அற்பமான ஆரம்பம் சம்பூரணமாய் மாறும். சம்பூரணமாய் மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, ஆமென், தேவனால் நடத்தப்படும் போது தேவன் எப்படி நடத்துகிறார் என்றால் அறியாத வழியிலே நடத்துகிறார். அதுதான் 2வது வசனத்தை வாசியுங்கள். அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். சுற்றி நடத்தி கொண்டு போக பண்ணினார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. சுற்றி நடத்தி கொண்டு. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இந்த கூகுள் மேப்பெல்லாம் இருக்குல்ல, நாங்கள் மேப் போட்டு தான் வந்தோம். ஆமாம், மேப்பு போட்டு வந்தால் மேப் நம்மளை சுற்றி கூட்டிகிட்டு போமா, ஷார்ட்கட்டில் கூட்டிகிட்டு வருமா? நீங்கள் வசனத்தை மேப்போடு வச்சு பேசக்கூடாது, வசனத்தை ஆண்டவரோடு வச்சு தான் பேசணும். எப்படி கொண்டு வரும் தெரியுமா? இருக்கிறதுலே ஷார்ட்கட் எதுவோ அப்படி தான் கொண்டு வரும். இப்போ பாருங்கள், ஒரு இடத்துக்கு போனோம், ஷார்ட்கட் வே நமக்கு முன்னாடி இருக்குது, இன்னொரு வே வந்து அப்படி சுற்றி போகிற மாதிரி இருக்குது. நம்ம எந்த வேயை தெரிந்தெடுப்போம்? எல்லாருமே ஷார்ட்கட்டு தான் தெரியுது. இப்படி ஷார்ட்கட் வே தெரிந்தெடுத்து நிறைய பேர் இன்னும் இடத்துக்கு வராமலே இருக்கிறாங்க, லெக்கை அடையாமலே. ஏன்னா இந்த ஷார்ட்கட் வேல பல பிரச்சனைகள் இருக்கும். ஆமாம், இப்படி தான் ஒரு 5-6 வருஷத்துக்கு, 5-6 இல்லை கூட, ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சில் கேரல் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது, அப்போ இன்னொரு இடத்துக்கு, ஒரு வீட்டை முடிச்சு இன்னொரு வீட்டுக்கு போகணும். அந்த வீட்டுக்கு அப்படி சுற்றி போகணும். ஆனால் அவங்க வீட்டு இந்த வீட்டுக்கு பின்னாடி வயல் இருக்குது, வயலை தாண்டினா அவங்க வீடு. அப்போ நாங்கள்லாம் சுற்றி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிரதர் வந்து, நீங்கள் வேணால் சுற்றி வாங்க, நான் இந்த வயலோட அந்த அந்த வயல் வரப்பை பிடிச்சி என் பைக்கில் நான் வந்துடுவேன், நீங்கள் சுற்றி வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் சுற்றி வரோம். இவர் வந்து நம்ம சுற்றி எதுக்கு பெட்ரோல் வேஸ்ட் பண்ணின்னு சொல்லிட்டு வயலில் இறங்கிட்டார் வண்டியை. நாங்கள் சுற்றி போய் அந்த வீட்டில் பாடி முடித்து கிளம்பும் போது ஆள் வரல. என்னடா ஆச்சு? ஷார்ட்கட்டுவே இவருக்கு நம்ம கணக்குப்படி பார்த்தா இவர் முதல்ல வந்து பாடிட்டு அடுத்த வீட்டுக்கு போயிருக்கணும். ஆனால் ஆள் வரலையேன்னு போய் 2 பேரை விட்டு பார்த்தா பாதியில் வயல் அந்த டயரில் வந்து ஆணி ஏதோ குத்தி டயர் பஞ்சராகி நடு வயலில் எப்படி நிற்கிறார், யாராவது வரமாட்டாங்களான்னு. ஷார்ட்கட்டுவே 2 வாரத்துக்கு முன்னாடி பேப்பரில் ஒரு நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூகுள் மேப் போட்டு ஒருத்தர் அப்படியே ஷார்ட்கட் வேல போய் வண்டி வந்து ஒரு காம்பவுண்டு சவரில் நிற்குது. அங்கேயும் போக முடியலை, இங்கேயும் போக முடியலை. இப்படி நிறைய மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற
வழிகள் உண்டு. ஆனா ஆண்டவர் எப்படி நடத்துறாருன்னா சுற்றி நடக்க பண்ணுகிறார். அப்போ இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்கள் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க இதுவரை. இப்போ சொல்லு, ஒரு இடத்துக்கு நேராக போகிற வழி இருக்குது, சுற்றி போகிற வழி இருக்குது. சுற்றி போனாலும் அங்கே தான் போகுது. ஆனால் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? கரெக்டாக சொல்லு. நேராக போனால் சீக்கிரம் போயிடலாம், சுற்றி போனால் லேட் ஆகும். நமக்கு எது பிடிக்காது? லேட்டாக வர்றது பிடிக்காது. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இப்போ 5:30க்கு ட்ரெயின், 5:30க்கு ட்ரெயின் வைங்களேன், 3 மணிக்கே போகிறவங்க இருப்பாங்க. நான்லாம் மத்தியானம் 1 மணிக்கே போயிடுவேன். சிலர் 5:29க்கு தான் வருவாங்க. ட்ரெயின் எப்போ எடுப்பாங்க? 5:30க்கு ட்ரெயின். இதுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிட்டு, சிலர் 3 மணிக்கு, சிலர் முந்தின நாளே போய் அங்கேயும் உட்காந்துருவாங்க. ஆனால் சிலர் பாருங்க 5:29க்கு தான் வருவாங்க. சிலரும் ட்ரெயின் சிக்னல், கிரீன் சிக்னல் விட்டு அப்படி மூவ் பண்ணும்போது ஏறுவாங்க. அவன் உள்ள ஏற்கனவே வெயிட் பண்ண ஆளும் இருப்பாரு, எல்லாரும். எதுக்கு இதை சொல்றேன்னு தெரியுமா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இப்படி போனா சீக்கிரம், அப்படி போனா சீக்கிரம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் சகலத்தையும் அதின் காலத்தில், எல்லாரும் சொல்லுங்க, அதின் காலம். ஆண்டவரை யாரும் அவசரப்படுத்தி செய்ய வைக்க முடியாது. அது மரியாளா இருந்தாலும். மரியாள் மரியாள் ஒரு சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன சான்ஸுக்காக தெரியுமா? மரியாளை உண்மையிலே சல்யூட் பண்ணணும். ஏன்னா அவங்க நிந்தையை சுமந்தாங்க. அவங்க தேவகுமாரனை பெற்றெடுத்த தாய். தன் வயிற்றில் உற்பத்தியானவர் தேவகுமாரன் மரியாளுக்கு தெரியும். அடுத்து யாருக்கு தெரியும்? யோசேப்புக்கு தெரியும். வேற யாருக்கு தெரியும்? எலிசபெத்துக்கு தெரியும், சகரியாவுக்கு தெரியும், அதுக்கப்புறம் சிமியோனுக்கு தெரியும். இன்னொரு அம்மா ஆலயத்தில் இருந்தாங்க. இவ்வளவு வேற தள்ளி வேற ஒருத்தருக்குமே தெரியாது. அப்போ மீதி எல்லாருமே என்னதான், எப்படிதான், எவ்வளோ நிந்தை, எவ்வளோ அவமானத்தை அவங்க கேட்டு இயேசுக்கு 30 வயசு வரை இதே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் சாதாரண பிள்ளை இல்லை, இவர் ஒரு தெய்வீக குழந்தை, பரலோக தேவனுடைய குமாரன் அப்படின்னு ஜனங்க நம்பணும்னா இவர் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்தாகணும். அப்படி ஒரு மிராக்கிளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்ததும் இந்த அம்மா அட்வான்ஸா போய் சொல்லிட்டாங்க, திராட்சரசம் இல்லைன்ட்டாங்க. எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. திராட்சரசம் குறைவுபட்ட போதுன்னு இருக்கும் பைபிள்ல. குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் உண்மையில என்ன சொல்லி இருக்கணும்? அதாவது இந்த பந்திக்கு இருக்கு, அடுத்த பந்திக்கு இல்லை, குறைவுபட தொடங்கிட்டு அப்படி சொல்லி. ஆண்டவர்கிட்ட எப்பவுமே உள்ளதுன்னு சொல்லிடணும். இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம ரிசல்ட்டை சொல்லக்கூடாது. ஆண்டவரே திராட்சரசம் இல்லை, ஆண்டவர்கிட்ட எப்பவுமே இருக்கிறத அப்படி சொல்லணும். யாக்கோப்டா தான் கேட்டேன், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டான். ஏன்னா இதே கேள்வி 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா கேட்டார். அப்போ என்னது? ஏசா அப்படின்னார். இங்கே மட்டும் ஏசான்னு சொல்லியிருப்பான்னு வைங்களேன். ஆமாம், அவர் தொடையை தொட்டிருக்க மாட்டார், வாயை தொட்டிருப்பார். அவன் தொடையெல்லாம் சுளுக்கி இருக்காது, வாய் சுளுக்கி இருக்கும். இனி நீ எங்கேயுமே சொல்ல வேண்டாம். ஆமாம், ஆண்டவர்கிட்ட எப்பவுமே மரியாள் ஏன்னா மரியாள் ஏன் சொல்கிறாங்கன்னா, காணவர் கல்யாண வீட்டில் அற்புதம் நடக்கிறது மட்டும் இல்லை, தன் மேலே இருக்கிற அந்த நிந்தை போனோம்னா இவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் ஜீசஸ் சொல்லுவார், ஆமாம், ஸ்ரீயே எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும். அதன் அர்த்தம் என்னன்னா, இவ்வளோ வருஷம் பொறுமையாக இருந்தீங்கல்ல, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தீங்கல்ல, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதன் அர்த்தம் ஆண்டவரை அவசரப்படுத்தி செய்ய வைக்க முடியாது. நம்ம தூரத்துலேருந்தே பார்த்து, ஆண்டவர் ஏன் ஆண்டவரை என்ன சுற்றி நடத்தி கொண்டு போறீங்க? ஆண்டவரை இந்த ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் வாக்குத்தத்தம் தந்தீங்கன்னா டிசம்பர் 31க்குள்ள அது நிறைவேறினாதான் ஆண்டவரை நாங்கள் நியூ இயர் சர்வீஸில் சொல்கிறதுக்கு வெயிட்டாக இருக்கும். ஆமாம்,
நமக்கு ஜனவரி 1ஆம் தேதி சொல்லுவோம் கர்த்தர் இந்த வருடம் செய்து தருவார். டிசம்பர் 31 சொல்லுவோம் இந்த வருடம் இல்லை என்றாலும் என்றாவது கர்த்தர் செய்து தருவார். ஆனால் நாம் சோர்ந்து போகக்கூடாது. அப்படியெல்லாம் இல்லைன்னா அடுத்த வருஷத்துக்கு போக முடியாது. ஆமே ஆண்டவரே, நாங்கள் இப்படி எத்தனை வருஷம் தான் ஆண்டவரே. பைபிள் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஏசாயா 8ஆவது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். ஏசாயா 8. இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரேத்சீனையும் ரெமலியாவின் குமாரரையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினால். அந்த மெதுவா ஓடுகிற சில பைப்பில் பார்த்துருக்கீங்களா? நம்ம குடத்தை வச்சு தண்ணி பிடிச்சா உடனெல்லாம் நிறையாது. அதை வச்சுட்டு போய் ஒரு 4 வேலை முடிச்சுட்டு வந்தால் தான் பாதி குடமாவது நிறைஞ்சிருக்கும். ஆனால் சில பைப் இருக்கும் பாருங்க, ஓப்பன் பண்ண உடனே அப்படி போத்துட்டு வரும். இதில் தண்ணி பிடிச்சவங்களுக்கு எது பிடிக்காது தெரியுமா? இந்த மெதுவாக வர்றது பிடிக்காது. ஆண்டவர் அதான் சொல்றாரு, இந்த மெதுவாக ஓடுகிற சீலோவாமின் தண்ணீரை ஜனங்கள் என்ன பண்றாங்களா? நீ அதை ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற, அசட்டை பண்ணாத. உன்னை சுத்தி நடத்துகிறாரே தவிர உனக்கு தரமாட்டேன்னு சொல்லல. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி thank you Jesus, hallelujah. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீ செய்வதை தடுப்பவன் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை, செய்வதை தடுப்பவன் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே. கைகளை உயர்த்தி, வார்த்தையானவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அவர் சுற்றி நடத்துகிறது அவரால் செய்ய முடியாததுனாலயோ அல்ல, ஆண்டவர் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு. விருதாவா என்னை தேடுங்கள் என்று அவர் யாருக்கும் சொன்னது கிடையாது. விருதாவா என்னை தேடுங்கள் என்று யாருக்குமே சொன்னது கிடையாது. ஆண்டவர் அழைக்கும் போது நீ என் பின்னாடி வா, நான் உன்னை அப்படி சொல்லி பர்பஸோட தான் அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்ததுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை அழைத்ததுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்று உங்களை சுற்றி நடத்துவதை குறித்து கவலைப்படாதிருங்கள். அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே போங்க. அவன் ஏன் சுற்றி நடக்க பண்ணுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின காரியத்தை வைத்து ஒரு 3 காரியத்தை இதில் நான் சொல்லி அடுத்த வார்த்தைக்கு போக விரும்புகிறேன். 1, மீண்டும் எகிப்துக்கு போகக்கூடாது. யாத்திராகமம் 13வது அதிகாரம் 17-18 வாசிங்கம்மா.
பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும். அப்போ ஒரு ஷார்ட் ரூட் இருக்கு, ஒரு ஷார்ட்கட் வே இருக்கு. அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. நமக்கு ஏன் தேவன் நடத்துகிற பாதை கொஞ்சம் டிலே ஆகிறது மாதிரி இருக்கு தெரியுமா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்கட் வே இருக்கிறதுனால. அதுதான் பிரச்சனை. ஆனால் அந்த வேலை போனால் அவங்க திரும்பி எங்கே தான் போவாங்களா? எகிப்துக்கு தான் போவாங்க. நமக்கு ஒரு பாதை, ஆண்டவரே என்னை இப்படி நடத்துங்கன்னு சொல்லி சொல்கிறோம் தெரியுமா? அப்படி நடத்தவே மாட்டார். நம்ம சொல்கிறது படி மட்டும் ஆண்டவர் நடத்துனா திருப்பியும் எங்கே தான் போய் நிற்போம் தெரியுமா? எந்த இடத்துல இருந்து தூக்கி எடுத்தாரோ அதே இடத்துல தான் போய் நிற்போம். என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள், என் வழிகள் அல்ல உங்கள் வழிகள். ஆமேன். அவர்கள் திரும்பவும் எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியர் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் அந்த வழி, அதாவது ஆண்டவர் இது ரொம்ப ஈஸியா இருக்கு நம்ம சொல்றது தெரியுமா? அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். அப்போ தேவன் நடத்துறதுல ஒரு காரியம் தெளிவா இருக்கிறார். என்ன அப்படின்னா, மீண்டும் அந்த பழைய வாழ்க்கை, மீண்டும் அந்த பாவ வாழ்க்கை, மீண்டும் அந்த அடிமைத்தன வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது. ஆலயத்தில் வந்து மீண்டும் அடிமைத்தனம், இதுதானே காயினின் வாழ்க்கை. காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஏன் அங்கீகரிக்கவில்லை? காயினை அங்கீகரிக்கவில்லை. ஏன் காயினை அங்கீகரிக்கவில்லை? காணிக்கையில் பிரச்சனை இல்லை, காணிக்கை படைத்த கரத்தில் பிரச்சனை இருக்கிறது. அப்படி என்ற காணிக்கையில் ஒரு பிரச்சனை கிடையாது. 2 காசா இருந்தாலும் கர்த்தர் அதை கனப்படுத்துகிறான். அவன் காணிக்கை மேட்ரு கிடையாது. இந்த காணிக்கை கொடுக்குறான் தெரியுமா? அவன் தான் மேட்ரு. ஆண்டவர் சொல்ற, பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கு. அது அர்த்தம் என்ன? நீ நேற்று தப்பு பண்ண, இன்னைக்கு ஆலயத்தில் வந்துட்ட, ஆலயத்தில் வந்து ஒரு மாற்றத்துக்கு நீ ஒப்பு கொடுக்காம மீண்டும் அந்த தப்பை மீட்டிங் முடிஞ்சதை பண்றதுக்கு ரெடியா இருக்கிற. ஆமே. மீண்டும் அடிமைத்தனம். இப்படிப்பட்டவங்களை சாத்தான் தொடவே மாட்டான். அதாவது பாவத்திலே இருந்து ஒருத்தன் ஆராதிக்கிறான் தெரியுமா? அவன் ஆராதிக்கிறதுக்கு தடை வராது. பாவத்தை விட்டு ஆராதிக்கிறான் பாருங்க, அவன் ஆராதிக்கதான் தடை வரும். ஆர்வம் கூட அப்படித்தானங்க சொல்லுவான். மோசே ஆர்வம் எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்லுவோம் தெரியுமா? நீங்கள் தேசத்தில் தானே பலியிடுங்கள் சொல்லுவோம். அதன் அர்த்தம், நீ எகிப்திலேயே இருந்துரு, எவ்வளவு வேணாலும் ஆராதிச்சுக்கோ. எகிப்திலே இருந்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு தடை கிடையாது. அவனே வண்டியில் கொண்டு விடுவான், அவனே வண்டி அரேஞ்ச் பண்ணி தருவான். நீ தேசத்துல தானே ஆராதனை செலுத்து. நம்ம என்ன நினைப்போம்? பரவாயில்ல, ஆராதிக்கிறதுக்காக தடை இல்லையே. இல்லை, என் ஆராதனை அங்கீகரிக்கப்படதா இருக்கணும்னா நான் எகிப்தை விட்டு வெளியே வரும். அடுத்து என்ன சொல்றான் அப்படின்னா, நீ வந்து ரொம்ப தூரம் போகாத அப்படிங்கிறான். அதன் அர்த்தம் என்னன்னா, சண்டே மட்டும் போய் ஆராதிச்சுட்டு திரும்ப வந்துரு. வர்ஷிப் பண்ணிட்டு நீ மறுபடியும் எங்க வந்திருக்கணும்? எகிப்துக்கு வந்திருக்கணும். இதுக்கும் அவன் தடை கிடையாது. மோசே முடியவே முடியாதுட்டான். அடுத்து என்ன சொல்ற அப்படின்னா, புருஷர்களாக நீங்க மட்டும் போங்க, உங்க மனைவி பிள்ளைங்கள்லாம் இருக்கட்டும். சில பாருங்க, நீ மட்டும் வேணா போய்க்கோ, என்னெல்லாம் கூப்பிட்றாத. உடனே ஸ்தோத்திர ஆண்டவரே, என்னையாவது. அப்படி இல்லை, ஆண்டவரே இப்ப நான் வாரேன், ஆனா நாளைக்கு என் குடும்பம் இங்க இருக்கணும், நான் திருப்தி அடையணும். மோசே அதுல திருப்தி அடையல. கடைசி என்ன சொன்னா, நீங்க எல்லாரும் போங்க, ஆனா உங்க ஆடு மாடுகள் மட்டும் இங்க இருக்கட்டும். நம்ம ஒரு லாங்குவேஜ்ல சொன்னா, சர்ச்சுக்கெல்லாம் போய்க்கோ, வருஷம் வருஷம் வரிய மட்டும் கோயிலுக்கு கொடுத்துரு, அது பரவாயில்ல, நான் வச்சுக்கோ. இல்ல இல்ல, மோசே சொல்ல, எங்க ஆடு மாடு கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்குள்ளது, அதுல ஒன்றையும் நாங்க வச்சிருக்க மாட்டோம். இந்த உறுதியா நின்னா பாருங்க, கர்த்தர் அவனுக்காக நின்றான். அதுதான் வேதம் சொல்லுகிறது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியால் திறந்த வாசலை. ஆமே. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம குடும்பம் சத்துருவின் கையிலன்னா விடக்கூடாது. இன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆமேன். ஆண்டவர்கிட்ட போராடணும், அதுக்காக உறுதியா இருக்கணும். நீங்க அப்படியே போராடும். நீங்க சேஃப் ஆயிட்டீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டு சிவந்த சமுத்திரத்தை தாண்டிட்டீங்க. சிவந்த சமுத்திரத்தை தாண்டினாலே பார்வனால தொட முடியாது. நீங்க வந்துட்டீங்க, அதனால உங்களை விட்டுருவான். ஆனா உங்க குடும்பத்தை பிடிச்சி வச்சிருப்பான். அவங்களையும் வெளியே கொண்டு வரணும். ரட்சிப்பு கர்த்தருடையது. நீங்க வாயத்திலும் சொல்லக்கூடாது. சில சொல்லுவாங்க பாருங்க, ஏன் புருஷனெல்லாம் திருத்த முடியாது பாஸ்டர் அப்படிமாங்க.
ஒரு சிஸ்டர் இப்படி தான் சொன்னாங்க, என் புருஷனெல்லாம் திருத்த முடியாது. நான் சிம்பிளாக சொன்னேன், உங்களையே ஆண்டவர் திருத்திட்டார் சிஸ்டர். அப்போ உங்கள் புருஷனை திருத்துறதெல்லாம் ரொம்ப சிம்பிள் சிஸ்டர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் முன்னாயிட்டாங்க. நம்ம என்ன நினச்சிருக்கோம் தெரியுமா, நம்ம ரொம்ப நல்லவங்க ஆனாலும் ரட்சிக்கப்பட்டோம். இல்லை, நம் பாவிகளாக இருக்கையில் பவுல் சொல்ற பாவிகளில் பிரதான பாவி. ரட்சிப்பு கர்த்தருடையதுங்க. அந்த கல்வாரிக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நாம இன்னைக்கு அப்படி யாராவது இருக்கிறீங்களா? என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படல அப்படி சொல்கிறோம், கை தூங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அந்த கல்வாரி சிநேகம் அந்த குடும்பத்தை இழுத்துக் கொள்வதாக அறிக்கை பண்ணுங்க. வாயை திறந்து, நானும் என் வீட்டாரும் மூவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லுங்க பார்க்கலாம், நானும் என் வீட்டாரும் மூவென்றால் கர்த்தரையே. ஆமென். மீண்டும் எகிப்துக்கு போகாம இருக்க. அது மட்டுமல்ல, இவங்களை இந்த அறியாத வழியில நடத்துறதே எதுக்கு தெரியுமா? கர்த்தரையே சார்ந்திருக்க. தெரியாத ஒரு இடத்துல போகும்போது, இப்போ வெளியூர்களில் மீட்டிங் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வருவாங்க பாருங்க, ஃபாரின். அவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரோ அங்கே தான் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்போம். ஆமாம், நமக்கு தெரிஞ்ச பாதைகளை கொண்டு போனால் நம்ம கர்த்தருக்கே ஆலோசனை சொல்ல ஆரம்பிச்சிடும். சிலருக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும், ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பேதுருன்னு ஒருத்தர், ஆமே, நம்ம நினைக்கிறது அல்ல, அவரை டிபெண்ட் பண்ணி. கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது இண்டிபெண்டன்ட் லைஃப் கிடையாது. ஒருத்தன் லைஃப்ல ஆண்டவரே இல்லாம இருக்கிறார் தெரியுமா? அதான் ஏதேன் வாழ்க்கை. இங்கே தான் சாத்தான் கை வைக்கிறான். உனக்கு எதுக்குப்பா ஒரு தேவன்? நீ என்ன ட்ரெஸ் பண்ணணும், ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு இன்னொரு ஆளை தீர்மானிக்கணும். உன் உரிமை அல்லவா இது? இன்னைக்கு அதுக்கு தானங்க போராடிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அது உன் உரிமை, அது உன் வாழ்க்கை பிரச்சனை. இதுதான் இது ஏதேன்ல தொடங்குற பிரச்சனை. எங்க வாழ்க்கையை நாங்களே தேர்ந்தெடுக்கணும், யாரும் தலையீடு இருக்கக்கூடாது. ஆமென். எவ்வளோ ஒரு இங்கேதான், அதாவது சாத்தான் சொல்றான், இதை நீ சாப்பிட்டேன்னா நீ தேவனாயிருவேன். அப்போ இந்த ஏவாள் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? என்னது, இதை நான் சாப்பிட்டா நான் தேவனாயிட்டேன்னு என் லைஃப்ல தேவனுக்கு ரோல் இல்லாமல் போயிருமா? என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ரோல் இல்லாமல் போகிற காரியம் எனக்கு தூரமாக இருப்பதாகன்னு போயிருக்கணும். எலிசா அப்படிதானங்க நின்னார். எலியா சொல்றாரு, நீங்க நெல்லு, ஆண்டவர் என்ன பெத்தேல் மட்டும் போக பண்றார். உன்னை எலிசா சொல்றாரு, இங்க பாருங்க, வேற என்ன சொல்லுங்க நான் கேட்குறேன், ஆனால் உங்களை விட்டுட்டு நோ அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியவே மாட்டேன்னு உறுதியான பாருங்க. அவன் தான் 2 மடங்கா பெற்றுக்கொண்டான். நம்ம லைஃப்ல தேவன் இல்லாத ஒரு சூழ்நிலை வருதுன்னா அது எவ்வளோ பெரிய ஆஃபரை உலகம் வச்சாலுமே ஒரு தேவ பிள்ளை நோ சொல்ல பழகணும். ஆமே. 3 சோதனை சாத்தான் கொண்டு வந்தான். என்னெல்லாம் சோதனை சொல்லுங்க? இயேசுவுக்கு 3 சோதனை கொண்டு வந்தான். கல், அப்பு, அடுத்து தேவாலயத்திலிருந்து கீழே கொதிக்கணும், அடுத்து என்னை பணிந்து கொள். சிம்பிளா அழகா சூப்பரா சொல்லிட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுல எந்த சோதனைக்கு பெரிய ஆஃபர் வச்சான்? லாஸ்ட் ஒன். என்ன லாஸ்ட் ஒன்? மீதி 2க்கு ஆஃபர் கிடையாது. வர்ஷிப் மேட்டர்ல ஆஃபர் வைப்பான் நிறைய. நீ சண்டே மட்டும் வேலைக்கு வந்து பாரு, 6 நாள் சேலரியை ஒரே நாள் வாங்கிட்டு போ. வர்ஷிப்புக்கு ஆஃபர் வச்சுட்டே இருப்பாங்க, என்ன வேணாலும் தருவான். அங்கதான் இயேசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. அதாவது சீக்கிரட்டா ஜீசஸை காலில் உள்ள வைக்க பார்த்தான். ஆண்டவர் பப்ளிக்கா கெதரேனே நாட்டில் 6000 பிசாசுகள் அவர் காலில் வந்து விழுந்துச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் வேண்டாங்கிற சூழ்நிலை எனக்கு வேண்டாம், ஆண்டவரை கட் பண்ற எந்த ஆஃபரும் வேண்டாம், நான் சுத்தி போனாலும் போவேனே தவிர எனக்கு டிலே ஆனாலும் பரவாயில்ல, 7 மடங்கு அக்கினி ஆனாலும் பரவாயில்ல, இப்படி மட்டும் நின்னு பாருங்க. உங்களை விழத்தள்ள நினைக்கிற சத்துரு உங்க கால் கீழே விழுவான். நல்ல கையை தட்டி ஆமென். பிரார்த்தனாமரே, என்ன வந்தாலும் நம்புவே என்னை சமீட்பரை.
யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. ஜீசஸ். அகல ஆழ ஓ எவ்வளவு அன்பு கூர்ந்தான், என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை ஒரு வார்த்தை கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை எப்படி நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ இங்க நடத்துங்க. நான் கேட்கிறபடி அல்ல, நீர் தீர்மானித்தபடி, நீர் தீர்மானித்தபடி இந்த ஊழியத்தை கர்த்தர் அப்படியே நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே நடத்துவாராக. நாம் கேட்கிறபடி அல்ல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த நாட்களில் எல்லாம் தேவன் அநேக வார்த்தைகளை கொண்டு பேசுவார். அதில் ஒரு வார்த்தை தான், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல. ஆண்டவர் இந்த வார்த்தையை எப்படி மெடிடேட் பண்ண வச்சார்னா, ஆண்டவர் பேசின வார்த்தை, இங்கே பாரு, உன்னை பற்றி நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் பாரு, அதில் தீமையே கிடையாது. ஆனால் உன்னை பற்றி நீ ஒரு பிளான் வச்சிருக்கிற பாரு, அதில் நிறைய தீமை இருக்கு. ஆமாம், என்னை குறித்த தேவ திட்டத்தில் தீமை கிடையாது. எல்லாரும் சத்தமா அறிக்கை பண்ணுங்க, என்னை குறித்த தேவனுடைய திட்டத்தில் தீமையே இல்லை, தீமையே இல்லை. சத்தமாமே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக. அப்படியே கைகளை உயர்த்தி அர்ப்பணிப்போடு, என்னிடம் உள்ளதையே உன்னிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே அந்நாள் வரை, அந்த மகிமை நாள் வரை, பிறந்த நாள் முதலாய், பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தகப்பனிலும் மேலாய் மெதுவான தென்றல், மெதுவான தென்றல். எத்தனை எத்தனை முறை அடித்தது, கொடுங்காற்றாய் மாறி அடித்து அவர் கீழே விடவில்லை. காரணம், செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது, பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் இருக்கிறது, நிற்க வேண்டிய ஸ்தானம் இன்னும் இருக்கிறது, காண வேண்டிய உயரம் இன்னும் இருக்கிறது. அவர் சுற்றி நடத்துவது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். ஏன் சுற்றி நடத்துகிறார்? கர்த்தரையே சார்ந்திருக்கப்பட்ட. அதனாலதான் குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி, தெரியாத பாதையில் அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை சொல்லிவிட்டு சொல்லுவார், என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? இங்க குருடன் என்று கர்த்தர் சொல்றது கண்ணு தெரியாதவங்களை அல்ல, பாதை தெரியாதவங்க. கண்ணு தெரியாதவங்களை கூட நிறைய காரியத்தில் கரெக்டா பண்ணுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில உண்மையில் பைபிள் குருடன் என்று யாரை மென்ஷன் பண்ணும் தெரியுமா? பாதை தெரியாதவன். எனக்கு பாதை தெரியல. ஒரு சத்தியத்தை கேளுங்கள், கர்த்தர் உங்களை வனாந்தரத்தில் வைத்தார், அதை பனிஷ்மெண்டா பார்க்காதீங்க. அவரும் மேகஸ்தம்பத்தில் வனாந்தரத்தில் தான் இருக்கிறார். எகிப்தின் வாழ்க்கை அது ரொம்ப பிரம்மாண்டமான வாழ்க்கையா இருக்கலாம், வனாந்தர வாழ்க்கை ஒன்றுமில்லாத வாழ்க்கையா இருக்கலாம்.
ஆனால் எகிப்திலே கர்த்தர் இல்லை, வனாந்திரத்திலே கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சார்ந்திருக்கப்பட்ட ஓசியா 2 எடுக்க வேண்டாம், நீங்க வீட்டில் போய் படிங்க. வழிகள் எல்லாம் முள்ளுகளால் அடைத்து மதிலெல்லாம் எழுப்பி வனாந்திரத்தில் கொண்டு வந்து அங்கே அவளோடு பட்சமாய் பேச. அப்ப அங்க பாடுபடுவான்னு சொல்லல, பாடுவா. பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க? வேண்டியதை கர்த்தர் பார்த்து கொள்வார். யோசேப்பு எகிப்தில், ஞாபகத்துக்கு வர்றதுனால நான் அதை டச் பண்றேன். எகிப்தில் கர்த்தரால் உயர்த்தப்பட்டிருப்பார். யோசேப்பு யார் என்பதை சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துவார். இப்போ யாக்கோபு இருக்கிற இடத்துல இருந்து யோசேப்பு இருக்கிற இடத்துக்கு கொண்டு வர. யாக்கோபு இருக்கிற இடத்துல இருந்து யோசேப்பு இருக்கிற இடம் வரைக்கும் ஒரு நெடுந்தூர பயணம் இருக்கிறது. அப்போ வழியிலெல்லாம் பாதுகாக்கப்பட்டு போஷிக்கப்பட்டு கொண்டு வர வேண்டும். யோசேப்பு என்ன செய்வார் தெரியுமா? ஆதியாகமம் 45வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 23வது வசனத்துல, அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோழிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான். நல்லா கவனிச்சிங்களா? யோசேப்பு இருக்கிற இடத்துல இருந்து யாக்கோபு இருக்கிற இடத்துக்கு, யாக்கோபு இருக்கிற இடத்துல இருந்து யோசேப்பு இருக்கிற இடம் வரை வருவதற்கு என்னென்ன வழிக்கு தேவையோ அவ்வளவும் போகும். யோசேப்புக்கு தெரியும், இந்த 10வது சாக்கு தீரும் போது யாக்கோபு யோசேப்பு வீட்டில் இருப்பான். ஆமே, 9 சாக்கு மட்டும் கொடுத்தா கூட பாதியில யாக்கோபு வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஏன் தெரியுமா? இந்த பாதையிலெல்லாம் சஞ்சரித்தவன் யோசேப்பு. நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் இருக்கிற இடத்துக்கு, அவர் இருக்கும் இடத்துக்கு போக என்ன தேவையோ அது அனைத்துமே அவர் இருக்கும் இடத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் அறிக்கை பண்ணுங்க சத்தமாய், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டு. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரம். அப்படியே கைகளை உயர்த்தி எல்லா நெருக்கத்திலும் என்னை நல்ல கர்த்தரே, எல்லா நெருக்கத்திலும் அன்பின் நல்ல கர்த்தரே, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீர். நல்ல எபினேசர், நல்ல நன்றி சொல்ல ஆமே. நல்ல சந்தனரே நன்றி சொல். கர்த்தரையே சார்ந்திருக்க பண்ண
கர்த்தர் வனாந்திரத்தில் சுற்றி நடத்துகிறார். அது மட்டுமல்ல, யாத்திராகமம் 14:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பார்வோன் இஸ்ரவேலரை குறித்து என்ன சொல்லுகிறானா? பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். நம்ம இப்படி சுற்றி நடத்தப்படுகிறதை பார்த்து சத்துரு சொல்றான், அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காரியம் நடந்திருக்கணுமே, இல்லைன்னா காரியம் உங்களுக்கு வாய்க்க பண்ணிருக்கீங்க. சத்துரு பார்த்து நகைக்கிறான். சத்துரு ஆக்சுவலாக இப்படி ஒரு சிச்சுவேஷனை கர்த்தர் அலோவ் பண்றதே எதுக்கு தெரியுமா? நம் தேவன் மீட்கிறவர் மட்டுமல்ல, நம் தேவன் வனாந்திரத்தின் வழி திறக்கிறவர் என்பதை பகைஞர் கண்டு வெட்கப்பட்டு போகும்படியா. ஆமென். அதனால தானே தாவீது ஜெபம் பண்ணுவார், நீர் என்னை எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமான அடையாளத்தை காட்டு. எல்லாரும் வெட்கப்படும்படிக்கு அனுகூலமான அடையாளம். அந்த அடையாளம் தான் தாவீது பின்னாட்களில் பாடுகிறான், சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்து. ஹல்லேலூயா. கோலியாத்தின் கையில பட்டயம், தாவீதின் கையில ஒன்றுமே இல்லை. தாவீது கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட. அந்த வசனம் சொல்லுங்க. சில ரதங்களை குறித்தும், அடுத்த வார்த்தை அவர்கள், நாங்களோ. அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி நிக்கிறாங்க? நாங்க எப்படி நிக்கிறோம்? குனிஞ்சிருக்கிறோம். அவங்க ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, நாங்க அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டு. அவங்க என்ன பண்றாங்க? முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நடத்தப்படும் போது 4 பேர் பார்வையில இப்படி இருக்கலாம், ஆனால் நீங்க கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ரிசல்ட் ஆகாது என்று தள்ளின கல் தலை கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும், உங்களை நடத்துகிறவர் யார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளவும். நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர் ரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து மீட்க மட்டும்தான் முடியும். அதனால தானே நிறைய பேர் கேட்பாங்க, சபைக்கு வந்த சில வந்தோன்னு கேட்பாங்க, சபையில் வந்தால் கல்லறை உண்டான். இப்படிதான் எங்கள் அப்பாட்ட ஒருத்தன் கேட்டான், பாஸ்டர் அங்கே வந்தால் கல்லறை உண்டான். எங்கள் அப்பா சொன்னா, நான் உங்களை ஆராதிக்க தான் நான் கூப்பிட்டேன், அடக்கம் பண்ண கூப்பிடலையே. நீங்கள் வாங்க, உங்களை எங்கேயாவது நாங்கள் புதைக்கலாம் வந்துச்சு. நம்ம அது ஆக்சுவலாக தேவன் செய்த அற்புதத்தில் பெரிய அற்புதம் என்ன தெரியுமாங்க? எதுக்கு தேவன் ரிஸ்க் எடுத்தார் நினைக்கிறீங்க? இந்த பூமியில் ஆண்டவர் 3 வருஷம் ஊழியம் செஞ்சார்ல, அவர் எந்த அற்புதம் செய்ய ரொம்ப கஷ்டப்பட்டார் சொல்லுங்க? இயேசு செஞ்ச அற்புதத்தெல்லாம் சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. தண்ணீரை ரசமாக்கினால என்ன பண்ணார்? தண்ணீருக்கு முன்னாடி போய் நின்று, இப்பொழுது ரைட் நவ் லெஃப்ட் நவ் அப்படி ஏதாவது சொன்னாரா? இல்லை. அதை தண்ணி எடுத்து கொடுறா அப்படின்னு தானே சொன்னார். முடிஞ்சு, அற்புதம் முடிஞ்சு. அடுத்த அற்புதம் சொல்லுங்க. 5 அப்போ அதுக்கு என்ன பண்ணார்? இப்படி எடுத்தாரு, சோதனம் பண்ணாரு, உடைச்சாரு, கொடு, முடிஞ்சு. அடுத்த அற்புதம், லாசரு அடக்கம் பண்ணி எத்தனை நாள்ல வந்தார் ஆண்டவர்? 4 நாள் ஆண்டவர் 4 நாள் காத்திருப்பு கூட்டம் போட்டாரா? என்ன பண்ணார் தெரியுமா? லாசருவே வெளியே வாண்டார். வரமாட்டியா? நான் வரட்டா அப்படி கேட்டாரா? இல்ல. லாசருவே முடிஞ்சு. அடுத்த அற்புதம் சொல்லுங்க. சரி, இப்படி சொல்லிட்டே போவீங்க. சாயங்காலம் இப்படி காலமாகி 3ஆம் நாள் ஆகும். ஆமென். இந்த 6000 பிசாசுகள் ஒருத்தனுக்குள்ள இருந்துச்சுல்ல, லேகியம். பேரெல்லாம் தெரியுது நமக்கு, பிசாசு பேரெல்லாம் தெரியுது, ஆண்டவர் பேரெல்லாம் தெரிய மாட்டேங்க. 6000 பிசாசுகள். அதை துரத்துறதுக்கு ஆண்டவர் 6000 வார்த்தை சொன்னாரா? அப்பால இப்போ 3 ஆச்சு. 3 பிசாசு போயிட்டு. சில பாருங்க, அவங்களுக்குள்ள 5 பிசாசு, 2 துரத்திட்டோம் பிரதர், இன்னும் 3 தான் போக மாட்டேன்னு. ஆண்டவர் 6000 வார்த்தை சொன்னாரா? இல்லை. சொன்னாரா? பிசாசை நீ போறியா இல்லை நான் போட்டா அப்படி கேட்டாரா? இல்லை, வா அப்படின்ட்டார். முடிஞ்சு. எந்த அற்புதம் செய்ய ரிஸ்க் எடுக்கல. ஆனால் நம்மளை பாவத்திலிருந்து மீட்க வேதம் சொல்லுகிறது, அந்த கேடு அடைந்தார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுக்கணும் என்னை மீட்பதற்காக. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்னை மீட்டவருக்கு வனாந்திரத்தில் வழி திறக்கிறது, தன் சரீரத்தையே திறந்து தந்தவருக்கு. நல்ல கையை தட்டி அப்பாக்கு மகி.
கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக. அங்கதான் கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே கர்த்தர் உங்களை சுற்றி நடத்த பண்ணுகிறது. நெடுநாளாய் தொடர்கிற பல பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க இன்னைக்கு தேவ நடத்துதலுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசுவின் நாமத்திலே இந்த 22வது ஆனிவர்சரிக்கு தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், நெடுநாள் தொடர்கிற பல பிரச்சனைகளுக்கு கர்த்தர் இந்த நாளிலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஆமென், ஹalleluya. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. ஆமென். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. இயேசுவை போற்றி அல்லேலூயா. எல்லாரும் சொல்ல, என்னை நடத்தினார், என்னை நடத்தினார், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், ஓ அவர் கிருபை. மறுபடியும் சொல்லுங்க, என்னை நடத்தினார், என்னை நடத்தினார், நடத்தினார், அவர் கிருபை. ஹல்லேலூயா. நேரம் போகிறதுனால 3 காரியத்தை சுருக்கமா சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். 3வது, இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 47வது அதிகாரத்துல 1000 முழம் அளக்க 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 எந்த அளவு ஏறிட்டே இருக்கு தெரியுமா? நீங்க இன்னும் எசேக்கியேலை விட்டு ஓடி வந்துட்டீங்களா? இப்போ யாத்ராமத்திலே இருக்கிறீங்க. நீங்க சிவந்த சமுத்திரத்தை மறந்துடுங்க. இப்போ நேரம் எங்க வாங்க? எசேக்கியேல் 47க்கு வாங்க. 3வது பாயிண்ட், தூதன் என்ன பண்றாரு? 1000 முழம் அளக்க அளக்க தண்ணீரின் அளவு என்ன ஆகுதான்? தண்ணீர் அளவு அதிகம் ஆகணும்னா என்ன செய்யணும்? இப்போ நீங்க வந்து பக்கத்தில் பீச் இருக்கா? பக்கத்திலே இருக்குல்ல. அந்த பீச்சில் தண்ணீரின் அளவு அதிகம் ஆகணும்னா, இப்போ நம்ம நிற்கிறோம் வைங்களேன் கரையில், தண்ணீரின் அளவு அதிகம் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நம்ம இறங்கணும். ஹல்லேலூயா. நம்ம இறங்க 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 முதல்ல எது மறையும் தெரியுமா? காலு மறையும். உன் காலை மறைக்கிறதுக்கு தான்ப்பா 1000 முழம் அளந்தார். அடுத்து எது மறையும் தெரியுமா? முட்டு வர மறையும். அடுத்து எது மறையும் தெரியுமா? இடுப்பு வர. இப்போ பாதி என்ன ஆயிட்டு? தண்ணிக்குள்ள போயிட்டு பாதி தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருடைய பாதி மறைஞ்சிட்டு, ஆனா மீதி தெரியுது பாருங்க. நிறைய பேருக்கு பாதி மறைஞ்சிட்டு. சில சொல்லுவாங்க, பழைய ஆளா இருந்திருக்கணும், பாதி தான் மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம், மீதி உள்ள கிடக்கு. சில சொல்லுவாங்க பாருங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டு, இல்லைன்னா தெரிஞ்சிருக்கும். சில சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் திருவிருந்து எடுத்துட்டு வந்திருக்கிறேன், என் வாய கிளறாதீங்க, பாதி தான் மறைஞ்சிருக்கு, மீதி இருக்கு. இன்னும் 1000 முழம், இன்னும் 1000 முழம் அளக்க 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 அப்படி ஏறிட்டே வருது. தண்ணீரின் அளவு ஏறணும்னா நம்ம இறங்கிட்டே இருக்கணும். நம்ம சுயம் எல்லாம் அடிபட்டுட்டே இருக்கணும். நான் அல்ல என்கிற நிலை வரலன்னா நான் இத்தனை வருஷம் விசுவாசின்னு சொல்லலாம், நான் வளர்ந்துருக்கேன்னு சொல்ல முடியாது. வரம் வேற, வளர்ச்சி வேற. வரத்தை வச்சு வளர்ச்சியை வேல்யூ பண்ணக்கூடாது. வரங்கிறது கிஃப்ட், வளர்ச்சிங்கிறது வேறு சம்பந்தமானது. கிஃப்ட்டுங்கிறது என்ன? நம்ம பிடிச்ச ஒரு ஆளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்?
இப்போ நான் வந்தோன்னுமே எனக்கு ஒரு gift கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது என்னை விட அழகாக இருக்கு. இது gift வேற. பழக்கத்தை வச்சா தந்தாங்க, பழக்கத்தை வச்சா தந்தாங்க. எவ்வளோ யார்கிட்டையும் ரொம்ப பேசி பழகலை. கிஃப்ட்டுங்கிறது வேற, விருப்பத்தை வச்சு கொடுக்கறது. ஆனால் வளர்ச்சி இருக்கிறது இல்லை, அது பழக்கத்தை வச்சு தான். கொரிந்து சபையில் எல்லா வரமும் இருக்கு. ஆனால் அந்த சபையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். பவுல் எழுதும்போது சொல்கிறார், உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று என்னால் எண்ண முடியலை அப்படின்ட்டார். உங்களெல்லாம் வரம் இருக்குது, தீர்க்க தரிசனம் வரம் இருக்குது, பிசாசுகளை துரத்துற வரம் இருக்குது, அந்நிய பாஷை பேசுகிற வரம் இருக்குது, அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் பண்ணுற வரம் இருக்குது. ஆவிக்குரிய மொத்த வரமும் மொத்த சபை வாங்கி வச்சுருக்கு. வேறு ஏதாவது சபையில் மொத்த வரமும் இருக்கான்னு கேட்டால் இல்லை, எல்லாத்தையும் மொத்தமாக ஹோல்சேல் மாதிரி வாங்கி வச்சுருக்கு. ஆனால் அந்த சபையை பார்த்து பவுல் சொல்கிறாரு, உங்களெல்லாம் என்ன ஆவிக்குரியவங்கள் என்று. நல்ல கவனிங்க, வரம் உலகத்தை கவரலாம், ஆனால் கனி மட்டும்தான் பரலோகத்தை கவரும். வரம் இல்லாதது தப்பு கிடையாது. வரம் இல்லாதவன் கீழே நான் கோடரி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லை. வரம் அவர் தருவது, கனி நாம கொடுப்பது. என் வளர்ச்சியின் அடையாளமே நான் எவ்வளோ இறங்குறேன், இறங்கி 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 தண்ணீரின் அளவு ஏறி 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 ஏறி. ஞானஸ்நானம் எடுக்கும்போது எங்கள் அப்பா சொன்ன ஒரு சம்பவம். ஒரு பாஸ்டர் ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது முங்கும்போது கையை மட்டும் மேலே தூக்கிட்டு முங்கினாராம். பிரதர் மொத்தமாக முங்கணும். இல்லை பாஸ்டர், ஒருத்தருக்கு நான் ஒரு அடி கொடுக்கணும், என் மனசில் நான் வச்சிருக்கிறேன், அதனால தான் நான் என் கையை மட்டும் முக்கலை. சில அப்படிலாம் இருக்கிறாங்க. மொத்தமாக நான் எவ்வளோ இறங்குறேன், இறங்கி இறங்கி தண்ணீரின் அளவு ஏறி ஏறி. பார்வோனுக்கு முன்பதாக யோசேப் கொண்டு வந்து நிறுத்தப்படும் போது பார்வோன் கேட்கிற, நீ சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுகிறவனாமே? நான் அல்லன்ட்டான். நான் அல்ல. என்ன அந்த நீங்க பைபிள் கிளியரா படிச்சீங்கன்னா தெரியும், பார்வோன் சமூகத்திலே யோசேப்புக்கு கிருபையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்தார். நம்ம சுயத்தை வெளிப்படுத்தி எவ்வளோ காரியத்தை தடுக்கிறோம் தெரியுமா? சுயம் எனில் சாம்பலாய். ஆமே, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் பவுல் சொல்றார். நான் கிறிஸ்துவுடனே கூட நம்ம ஞானஸ்நான உடன்படிக்கை பண்ணும்போதே நம்ம கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதன் அடையாளமாக தான் தண்ணீரில் முங்குறோம். பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறான். உயிர்த்தெழுதலில் சாயலை இணைப்பதன் அடையாளமாக மீண்டும் தண்ணீரில் எழும்பி வரோம். அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை இதன் அடையாளமாக ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சிலுவையில் மரித்ததை எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க தெரியுமா? இயேசு சிலுவையில் மரித்தாருங்கிறது எப்படி உறுதிப்படுத்தினாங்க? ஈட்டியால். கரெக்டாக சொன்னீங்க, ஈட்டியால். நாமும் சிலுவையில் மரித்தோமா இல்லையாங்கிறதை அறிய சில கையில் ஈட்டியை கொடுத்து விடுவாராண்டவர். அந்த ஈட்டி வாயில் இருக்கிற நாக்கு தான். அது ஒருவேளை உங்கள் மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், பக்கத்தில் ஆராதிக்கிற விசுவாசியாக இருக்கலாம். லைட்டாக ஒரு ஈட்டியை வச்சு ஒரு குத்து, அக்கா நீங்கள் எப்படின்னு கேள்விப்பட்டேன், அவ்வளோதான். இங்கே இயேசுக்கு ஈட்டியை வச்சு குத்துனதும் இயேசு காலால் மிதிச்சாரா, சபிச்சாரா, ஏதாவது பண்ணாரா? ஒன்றும் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இவர் சிலுவையில் மரித்து விட்டார், அவ்வளோதான். சில பார்க்குறாங்க, முதல் 3 பாயிண்டோடு முடிச்சிருந்தா நாங்கள் 1 மணிக்கு போயிருப்போம். 4ஆவதுல ஈட்டியால் குத்துறாரு, குத்தாமல் விட முடியாது. ஆவே, நான் எவ்வளவுக்கு எவ்வளவு இறங்குறேன். அளவு ஏறி 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 நீச்சாளங்கிறது கழுத்து வர. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், கழுத்து வர, அதாவது அந்த நீச்சாளம் அளக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டா. எல்லாமே தண்ணிக்குள்ள. எது மட்டும்தான் கழுத்து வர தண்ணிக்குள்ளனா எது மட்டும்தான் தண்ணிக்கு வெளியே? சத்தமா சொல்லுங்க. தலை மட்டும். தலை யாரு? கிறிஸ்து. ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடையாளம் என்ன தெரியுமா? நான் மறையணும், கிறிஸ்து வெளிப்படணும். ஆமே, நம்முடைய ஊழியத்தில் கிறிஸ்து தான் வெளிப்படணும். நம்முடைய ஜீவியத்தில் கிறிஸ்து வெளிப்படணும். யோவான் ஸ்நானனை பார்த்து கேட்டாங்க, நீர்தான் மேசியாவான். அப்படி கேட்கறதுக்கு யோவான் ஒரு அற்புதமா செஞ்சாரா? நம்ம எல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதுக்கு கடல்ல நடக்க முயற்சிக்கிறோம். ஒண்ணு வேண்டாம், தரையில ஒழுங்கா நடக்குங்கிறார். 4 பேருக்கு முன்னாடி நல்ல எந்த அற்புதமாவது செஞ்சாரா? ஒரு தீர்க்கதரிசியும் பார்த்து நீர்தான் மெசியாவான்னு கேட்காம யோவானை பார்த்து நீர்தான் மெசியாவான்னு கேட்க காரணம் என்ன? வார்த்தையின்படி வாழ்ந்தான். பரிசுத்த ஆவியில நிரம்பி அவன்கிட்ட கேட்டா சொல்லுவான், அவர் பெருகவும் நான் சிறுகவும்.
நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல இயேசுவே என்னில், பாடுவீங்களா? நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல. ஆமென். அவர் பெருகணும், நான் சிறுகணும். தேவனால் நடத்தப்படும் போது ஒண்ணுமே இல்லைங்க. ஆமென். மோசே கிட்ட சொல்வார், என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்கே வந்து நெல்லு, கண்மலை வெடிப்பில் உன்னை வைத்து என் கரத்தின் நிழலினால் உன்னை மூடு. அதன் அர்த்தம் என்ன? உன்னை நான் கம்ப்ளீட்டா மறைப்பேன். தேவனோடு ஏனோக்கு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாம போனான். அடுத்துதான் அவனை கர்த்தர் முதல்ல ஏனோக்கே இல்லாம ஆயிட்டான். அதுக்கப்புறம் தான் அவனை எடுத்துக்கொண்டான். என் சுயம் இல்லாம ஆகணும். எலியா என்ன சொல்லுவா தெரியுமா? எலியா கிட்ட, கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ளப்படுவது நீ என்ன பார்க்கணும். நீ பார்த்துட்டு இருக்கும்போது நான் என்ன ஆயிடுவேன்? மறைஞ்சு போயிடுவேன். முதல்ல நம்ம மறைஞ்சு போயிடணும், நம்ம இல்லாம ஆகணும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. உண்மையான வளர்ச்சி. நான் வளர்ந்துருக்கிறேனா இல்லையா என்பதை அறிகிறது. எனில் கிறிஸ்துவை பார்க்கணும், நம்ம கிறிஸ்துவை காண்பிக்கணும். இப்படியெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம இன்னும் கரையில் தான் விளையாடிட்டு இருக்கோம். பிள்ளைங்க தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கரையில் விளையாடிட்டு இருப்பாங்க. மீன் பிடிக்கிறவங்க எங்கே போவாங்க? ஆழத்துக்கு போவாங்க. முத்து எடுக்கிறவங்க என்ன போவாங்க? இன்னும் உள்ள போவாங்க. ஆமாம், நம்ம இன்னும் கரையிலேயே இருந்துட்டு இப்போ வாரம் இறங்கி வாரம் உனக்கு வச்சுக்கோ. நம்ம கரையில் 2 அலை ஓங்கி அடித்ததும் ஏதோ நம்ம அப்படி இந்த ஆழத்தில் போய் அப்படி முத்துக்கள் அப்படி வாரி எடுத்தது மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆயிரும். இன்னும் 2 அலை அடிச்சு அந்த அலை ஓங்கன்னா ஆளுக்கு வீட்டுக்கு போயிருந்துடும். ஆமே. சரி, நம்ம எவ்வளோ வளர வேண்டியிருக்கு தெரியுமா? நம்மளே வளரலை. நான் இன்னும் வளர வேண்டி இருக்குன்னு பார்க்கும்போது நான் இன்னொரு ஆளை போய் நீ சரியில்லை அப்படி சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் இன்னும் வளர வேண்டி இருக்கிறது. தேவனால் நடத்தப்படும் போது தான் நான் ஒண்ணுமே இல்லை. அதாவது கொரிந்து சபைக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் சிறியவன். அப்ப கடைசி நிருபத்தில் எப்படி முடிச்சிருக்கணும்? அன்னைக்கு நான் சிறியவனாக இருந்தேன், இப்பொழுது நான் பெரியவனா இருக்கிறேன். கடைசி நிருபத்தில் எழுதுறாரு, பாவிகளில் பிரதான பாவினான். என்ன பவுலே? அதாவது நான் ஒண்ணுமே இல்லைன்ட்டார். நான் ஒண்ணுமே கிடையாது. சுயம் என்னில் சாம்பலாய் மாற. ஆண்டவருக்கு இந்த நான் பேசினாலே கோவம் வந்துடும். ஒரு பரிசையன் வந்து சொன்ன, நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் பண்றேன், நான் அப்படி பண்றேன், நான் இப்படி பண்றேன். அவன் ஆலயத்தில் ஃப்ரெண்டில் உட்காந்துருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். சில ஜெபத்தில் பிசாசுகள் ஓடும், சில ஜெபத்தில் ஆண்டவரே ஓடிடுவார். இவன் ஜெபத்தில் இயேசு ஓடிட்டார். ஓடிட்டு என்ன சொன்னா தெரியுமா? அவன் அல்ல. யார் அவன்? யாரை இவன்? தூரத்தில் இருக்கிற ஆளை தான் என்ன சொல்லுவோம்? அவன். பக்கத்தில் இருக்கிற ஆளை பரிசையன் ஃப்ரெண்டில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டான். ஆயக்காரன் வாசல்ல இருந்து ஜெபம் பண்றான். பரிசையனை பார்த்து அவன் அல்ல, ஆயக்காரனை பார்த்து இவன்னா. கர்த்தர் எங்க நிற்கிறாரு நினைக்கிறீங்க? வாசல்ல நிற்கிறாரு. நம்ம சில ஜெபத்தை கேட்டு ஆண்டவரை எப்பா ஆண்டவரை ஓடி நான் ஜெபிட்டு இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ல அவன் அல்ல இவனேன்ட்டார். என்ன பார்த்து அவன் சொல்லக்கூடாது, இவன் சொல்லணும். சொன்னார்ல சீமோனை பார்த்து, பரிசேயன் சீமோனை பார்த்து சொன்னார்ல, இங்க பாரு நீன்ட்டார். இவளோ நான் வந்தது முதல் கண்ணீரால பாதத்தை இவளோ அதான் ஆண்டவர். ஆமென். க்ளோரி. நான் சிறுகணும், அவர் பெருகணும். 4வது 6வது வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அப்போ ஏற்கனவே நடந்த பாதையில திருப்பி நடத்தி கொண்டு வரும்போது இவன் கண்கள் எதை பார்க்கிறது? விருட்சங்களை பார்க்க. என்ன அதன் அர்த்தம் தெரியுமா? பிரயாசத்துக்கு பலன் உண்டு. நீங்க பட்ட பிரயாசத்துக்கு இன்னைக்கு பலனை பார்க்கல,
ஆனால் தேவனால் நடத்தப்படுறீங்களா? எங்கெங்க கண்ணீர் வடித்தீர்களோ, எங்கெங்க அழுது ஜெபித்தீர்களோ, எந்த இடத்திலெல்லாம் பிரயாசப்பட்டீர்களோ, இந்த பகல் நேரத்தில் எத்தனை பேர் நம்புறீங்க என் பிரயாசத்துக்கு பலன் உண்டு, என் ஜெபத்துக்கு பலன் உண்டு, என் கண்ணீருக்கு பலன் உண்டு, என் உழைப்புக்கு பலன் உண்டு? மனு புத்திரனே, இதை கண்டாயா? இதை பாத்தியா? இதை பாத்தியா? கர்த்தருக்கு மகிமையாகி தாழ்மையா சொல்றேன். ஊழியத்துக்கு வந்து ஆரம்பத்தில் அப்போ எங்கள் அப்பா இருந்தாங்க. 2016 தான் அப்பா மகிமையில் பிரவேசித்தான். அந்த டைம் கொஞ்ச நாட்கள் நானும் சர்ச்சிலேருந்து ஒரு தம்பியும் 2 பேருமா என்ன பண்ணுவோம்னா, யாருக்குமே தெரியாது, இன்னைக்கு வரை யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் இதில் சொன்னது கிடையாது, 1-2 இடத்துல சொல்லியிருப்பேன். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஈவினிங் ஆனால் பைக் எடுத்துகிட்டு எங்கள் ஊரில் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக போவோம். சும்மா ப்ரேயர் பண்ண, ஆண்டவர் இந்த தெருவுலேருந்து யாரையாவது சந்திங்க எல்லா எந்தெந்த தெருலெல்லாம் பைக் எடுத்து போய் ஜெபம் பண்ணமோ அவ்வளோ தெருவுலேருந்து இப்போ எங்கள் சர்ச்சில் ஆள்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாளே இல்லை, நான் மறந்தே போச்சு. இப்படி இந்த இடத்துலலாம் நம்ம போய் ஜெபம் பண்ண மறந்தே போச்சு. அந்த தம்பி தான் ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து, அண்ணே நம்ம இங்கே நம்ம ஜெபம் பண்ண ஞாபகம் இருக்கானே, மறந்தே போச்சு. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு வந்து அங்கே எந்த இடத்துலலாம் பைக்கு போச்சோ, எந்த இடத்துலலாம் போய் அந்த இடத்துல ஒரு இடத்துல நிற்போம், அப்படியே ஜெபம் பண்ண. சில இடத்துல போகும்போது எங்களை அப்படி கள்ள மாதிரி பார்ப்பாங்க, யாரடா அது நைட் 2 பேர் பைக்கில் சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படியே பார்ப்பாங்க. அப்படியே போவோம், அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு அப்படியே. அதுக்கப்புறம் தான் லாக்டவுன்லாம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு போச்சு. இன்னைக்கு பாருங்க, நாகர்கோவிலில் எந்த தெருவில் இருந்தும் ஆட்கள் இருப்பாங்க. மனுபுத்திரன், இதை கண்டாயா? இதை கண்டாயா? பிரயாசம் வீணாகாது. உன் ஆகாரத்தை தண்ணீரில் போடு, அநேக நாள் கழித்து அதன் பலனை காண்பாய். ஒரு நற்செய்தியை சொல்லட்டா? ஆமே, பல முறை உங்க தீபம் அணைய போகிற சூழ்நிலை இருந்தோம். அணையாம காக்கிறதின் நோக்கம் என்ன தெரியுமா? உன் பிரயாசத்தின் பலனை நீ பார்க்கணும். உன் கண்களால் நீ அதை கண்டு, உன் கண்களால் நீ அதை கண்டு. ஆமே, யாக்கோபு எவ்வளோ அழுது ஜெபம் பண்ணியிருப்பார்ல. கடைசியில் என்ன சொல்லுவா தெரியுமா? யோசேப்பை பார்த்து, நான் உன்னை பார்ப்பேன்னு நினைக்கல, நான் உன் பிள்ளைகளையே பார்க்க வச்சுட்டா. பிரயாசத்தின் பலனை கண்கள் காணும். 5வது, ஏற்கனவே சொன்ன வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். அதே 8வது வசனத்தை வாசியுங்கள். அவர் இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விடும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். ஓட்டம் ஜெயத்தோடு முடியும். அதன் பிறகுதான் வாழ்க்கையே இருக்கு. ஆமே, இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இது நிழல போல. நேற்றைய கண்ட எத்தனை பேர் இன்னைக்கு இல்லை தெரியுமா? போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கிந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போ. வாழ்க்கை எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கு. 2025 இப்போதானே ஸ்டார்ட் பண்ணது போல இருக்கு. அவ்வளோதான், இன்னொரு 3 வாரம் 2025 அவுட். அடுத்து 2026 நிழல் போல வேகமாக போயிட்டே இருக்கு. இந்த கடல்ல விழுந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்துவுக்குள் நம்ம இந்த லாஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்போம் பாருங்க. அதுதான் உண்மையான வாழ்க்கைக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் தங்கள் படுக்கையில் என்ன பண்ணுவாங்களாம்? கம்பீரிப்பார்களாம். ஆமே, ஓட்டம் முடியும் போது அவருடைய சரீரம் இங்கே கடத்தப்படும். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பாய்ந்து விழுந்த பின்பு ஆரோக்கியம், அதுக்கப்புறம் தான் க்ளோரி, மகிமை. நம்முடைய முற்பிதாக்கள், முன் பரிசுத்தவான்கள் எல்லாம் அவங்க ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாங்க. அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். சங்கீதம்
104, 6, 7, 8 வசனங்கள் வாசியுங்கள். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல் நானே வாசிக்கிறேன் டைம் இல்ல. பர்வதங்களின் மேல் தண்ணீர் நின்றது, அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி. இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. உமது குமரலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று, அவைகள் மலைகள் மேல் ஏறி. எல்லாரும் சொல்லுங்க, ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி. இதுதான் வாழ்க்கை. இந்த பூமியில ஏதாவது ஒண்ணு நிலையா இருக்கா பாருங்க. ஒரு சில மாசம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும், ஏறும். அடுத்த மாசத்திலே பாருங்க இறங்கிறோம். ஏறி இறங்கி. அடுத்த வார்த்தை, நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் தேவன் நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறோம். அங்க போய் சேர்றது வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படிதான் இருக்கும். அதனாலதான் பரிசுத்தவான்கள் பாடினாங்க, இந்த புவி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கே பரிசாய் கிடைத்திடினும். இந்த பூமி ஒரு சொந்தம். ஏறி இறங்கி. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நம்ம கூட பயணித்த அநேகர் பாதி ஸ்டாப்பில் இறங்கிட்டாங்க. அவங்க பாதி ஸ்டாப்பில் இல்லை, நம்முடைய பாதி. ஒரு பஸ் ட்ராவல் பண்ணுறது மாதிரி தான். அவங்கவுங்க ஸ்டாப் வரும்போது இறங்க. சில உறவுகள் இறங்கிட்டாங்க, சில உறவுகள் ஏறுறாங்க. வாழ்க்கையில் நிலையா ஒன்றுமே கிடையாது. ஆனால் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் ஒன்றை மட்டும் கர்த்தரால் நடத்தப்படுறீங்களா? அந்த எப்படி நதி தண்ணீரில் பாய்ந்து ஆரோக்கியமாகுதோ அதுபோல நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடியும். அந்த நாள் இன்ப நாள், பாக்கிய நாள். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனால் நடத்தப்படுவோம். கொஞ்ச காலம் நிழல் போல ஒரு கூடாரத்தை எப்படி பெயர்த்திட்டு போறதோ அது போலதான் நம்முடைய வாழ்க்கை. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரோட்டை போலவும் இருப்பார். யாக்கோபுக்கு சொல்லும்போது சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன். ஏசாயாவை கொண்டு சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லதை செஞ்சும் கைவிடாது இருப்பேன்டார். தாவீது சொல்றார், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள அவர் மரண பரியந்தம் கைவிட மாட்டார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இயேசு மார்பில் சாய்ந்திருந்த யோவான் சொல்றாரு, மரண பரியந்தம் மட்டும் இல்லை, அங்கும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு நம்மை நடத்துவார். அவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Thank you Holy Spirit. Hallelujah. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் அவன் நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் நேசித்தவர். நம்பிக்கையோடு வலது கரத்தை உயர்த்தி தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதிவரை. ஆமென். நம்புவேன். ஹல்லேலூயா. நம்புவேன். இப்ப சொல்லுங்க, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். எந்த சூழ்நிலையும். ஆமென்.
ஷேகரே. ஓ என்னை நம்பியவர், என்னை நம்பியவர், அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். ஓரி என்னை நம்பியவர், அவர் வரும் வரை ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே பெரும் பாக்கியம். எனக்கு கிடைத்த பாக்கியம் உம்மை அறிந்ததும் உம்மால் நடத்தப்படுவதும் உன் வாழ்க்கைக்கு கிடைத்த பாக்கியம் ஆண்டவரே, பாக்கியம் ஆண்டவரே. சரமலதரே இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஓ ஹalleluya. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், ஜீசஸின் சொந்தமானார். கைகளை உயர்த்தி நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். முழுபலத்தோடு கரங்களை தட்டி, முழுபலத்தோடு கரங்களை தட்டி ஹalleluya. இந்த தேவன் என்றைக்கும் சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார். நல்ல தகப்பனை இரக்கம் உள்ள தேவன், நன்றியோடு துதிக்கும் பிரசன்னத்துக்காக நன்றி. மெய்யாய் நீர் கிருபையாய் இவ்விடத்தில் எழுந்தருளி நீர் பேசினீர். இந்த ஊழியத்தை, அருமையான குடும்பத்தை, சபை மக்களை, இன்று இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் தருகிறோம். எங்களை நீர் பரவி பாய்கிற நதியாய் வைத்திருக்கிறதற்காக வனாந்திரத்தில் ஏன் கொண்டு வரீங்கன்னு புரியாம இருக்குது. ஆனா அங்க நிக்காதுப்பா இந்த நதி, கடல்ல போய் விழும். இந்த ஓட்டம் எங்கேயுமே நிக்காது சகோதரா, உன் ஓட்டம் எங்கேயும் முடங்காது சகோதரி. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உன் விசுவாசத்தை துவக்கினவர் அதை முடிக்க வல்லவராயிருக்கிறார். தகப்பனே நீர் நடத்துடு. ஆரம்பம் அற்பமானால் வர வர விருத்தி. இந்த வார்த்தை இந்த ஊழியத்தில் இயேசுவின் நாமத்தில் விதைக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் நாமத்தில் விதைக்கிறேன். வர வர இவர்கள் குறுகி போக அல்ல, பெருகி போவார்களாக, வர வர விருத்தி அடைவார்களாக, கிறிஸ்து வெளிப்படுவாராக, கிறிஸ்து வெளிப்படுவாராக. 22 வருடம் பட்ட பிரயாசத்தின் பலனை இந்த புதிய ஆண்டிலே காணும்படிக்கு மனுபுத்திரனை இதை கண்டாயா? எந்தெந்த பகுதியில போய் ஜெபித்தார்களோ அங்கிருந்தெல்லாம் ஆத்துமாக்கள் எந்தெந்த காரியத்துக்காய் கண்ணீர் வடித்தார்களோ அந்த கண்ணீர் கழிப்பாய் மாறும்படியாய் பிரயாசத்தின் பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. மகிமை இந்த ஊழியத்தால் நடத்தப்படுகிற அத்தனை பேரும் அந்த நித்தியத்துக்கு நேராய் திருப்பப்படுவார்களா? மகிமை மேல் மகிமை, மகிமை மேல் மகிமை அடைய கிருபை செய்வீராக. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்து. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.